अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला व बरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु वनशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु वनशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शानि हबीबिही इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுகள் மிஷ்காத் ஷரீஃபை நாம் பார்த்து வருகிறோம். அதில் பாபு மா யுக்ரஉ பாத தக்பீர், தொழுகையில் தக்பீர் கட்டிய பின்பு என்ன ஓதுவது என்பதை பற்றிய பாடம். ஹதீஸ் நம்பர் 812. அல் ஃபஸ்லுல் அவ்வல் அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு قال கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்குது பைன தக்பீரி வ பைனல் கிராஅத்தி இஸ்காத்தன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர் அப்படின்னு தொழுகைக்கு தக்பீர் கட்டிய பின்னாடி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓத ஆரம்பிப்பதற்கு முன்னால் சற்று நேரம் அமைதியாக இருப்பார்கள். இஸ்காத்து, ஒரு சிறு அமைதி இடைவெளி இருக்கும். ஃபகுல்து, நான் பெருமானாரில் கேட்டேன், அபி அன்த உம்மி யா ரசூலல்லாஹ், என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலல்லாஹ். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி அதபன் என்ன, நாம் ஏதாவது மரியாதைக்குறைவாக பேசிடக்கூடாது. அவங்கள்ட்ட யா ரசூலல்லாஹ், நானும் என் குடும்பமும் என் தாயும் தந்தையும் அத்தனை பேரும் உங்களுக்கு அர்ப்பணம். அதாவது நான் ஏதாவது பேதபாக கேட்டால் மன்னிச்சுங்க. அப்போ இஸ்காத்துக்க பைன தக்பீரி வல் கிராஅத்தி மா தக்கூலு, நீங்கள் தக்பீருக்கும் கிராஅத்துக்கும் நடுவிலே சற்று நேரம் அமைதியாக இருக்கிறீர்களே, மா தக்கூலு, அதில் என்ன தாங்கள் சொல்லுவீர்கள்? கால, பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்கூல், நான் சொல்லுவேன், அல்லாஹும்ம இறைவா, பாயிது பைனி வ பைன ஹதாயாய, எனக்கும் என் பாவங்களுக்கு மத்தியில் தூரமாக்குவாயாக, நீ மன்னித்து அந்த பாவங்களை விட்டு என்னை தூரமாக்குவாயாக அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு ரிவாயத்துலேயும் பல ரிவாயத்துக்களில் பல துவாக்கள் வருது. அதே மாதிரி தக்பீர் கட்டின பின்னே ஓதுற துவா, அத்தஹியாத்தில் ஓதக்கூடிய துவாக்கள் மாறி மாறி வருது. அதேமாதிரி ஒவ்வொரு ருக்கூவில் பெருமாள் எப்படி ஓதுனாங்க, கியாமில் எப்படி ஓதுனாங்க, சஜிதாவில் எப்படி ஓதுனாங்கன்னு ரிவாயத்துக்கள் வருது. இப்போ ஃபர்ல் தொழுகையில் பெருமானார் நமக்கு எப்பயும் வழக்கமாக கற்றுக் கொடுத்துருக்கக்கூடிய சுபான் ரபில் அலீம், சுபான் ரபில் அலீம், சுபான் ரபில் அலீம் ருக்கூவில், சஜிதாவில் சுபான் ரபில் அலா, இது பெருமான் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் ஓதினார்கள். இவ்வாறு மேல்மிச்சமாக வரக்கூடியவருக்கு இது நஃபிலான தொழுகைகளில் ஓதிக்கொள்ளலாம். அலைஞ்சுங்களா. ஃபரதில் பெருமான் அதிகமாக கற்றுக் கொடுத்த அந்த துவாக்களை ஓதிக்கின்றது. நஃபில் தொழுகைகளில் இதை நாம் பின்பற்றி கொள்ளலாம். அப்போ அபி அன்த உம்மி யா ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, அக்குல், நான் சொல்லுவேன், அல்லாஹும் இறைவா, பாயிது பைனி வ பைன ஹதாயாய, எனக்கும் என் பாவங்களுக்கும் மத்தியிலே நீ பிரித்து வைப்பாயாக, கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில் நீ பிரித்து வைத்ததை போல. ஒன்று, என்னிலே பாவங்கள் நிகழாமல் பாவத்தை விட்டு என்னை தூரமாக்குவாயாக. பாவம் நிகழக்கூடிய சந்தர்ப்பங்களே எனக்கு வரக்கூடாது. அப்போ நான் கெட்ட நண்பர்கள் பாவத்தை கூட்டிகிட்டு போவான், வாடா சாராய கிடைக்குன்னு, அந்த மாதிரி நண்பன் என்னை விட்டு தூரமாக போயிடணும். அவனை எங்கேயாவது அமெரிக்காவில் வேலை கிடச்சி போயிடணும், அவன் இங்கே வரக்கூடாது. அந்த மாதிரி, அல்லது எனக்கு நான் அவனை விட்டு தூரமாயிடணும், அவன் என்னை விட்டு தூரமாயிடணும். யாரெல்லாம் பாவம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை விட்டே நான் தூரமாயிடணும். நினச்சிங்களா. இப்போ ஏற்றுவிட்டு பொண்ணு என்னை பார்த்தா கண்ணடிக்கிறா, ஐயோ அப்பா, கடைசியில் பிரச்சனை கொண்டு போய் விட்டுரும். ஒன்று நீ அவளை விட்டு எங்கேயாவது வேறு ஒரு குடி போயிடணும், அல்லது அவள் ஒன்றை விட்டு வேறு ஒரு குடி போயிடணும்.
இது பாவம் நடப்பதற்கு முன்பு அடைஞ்சிக்கலாம். அல்லது பாவம் நடந்து விட்டால் யாரெல்லாம் அந்த பாவங்களை என்னை மன்னித்து அந்த பாவத்துடைய விளைவுகள் என்னை அணுகாமல், துனியாவிலையும் அணுகாமல் ஆகிரத்திலையும் என்னை அணுகாமல் என்னை மன்னித்து சுத்தமாக மன்னிச்சிடுவாயாக, தூரமாக்கி விடுவாயாக, கிழக்குக்கும் மேற்குக்கும் தூரமாக்கியது போல. அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயா, பாவங்களிலிருந்தும் என்னை பரிசுத்தப்படுத்துவாயாக. கமா யுனக்க சோபுல் அபையுல் மினத் தனஸ், வெண்ணிற ஆடை அழுக்கிலிருந்தும் தூய்மையாக்கப்படுவது போல. வெண்ணிற ஆடை அழுக்கு படைஞ்சிருக்கும், அது அப்படியே வெளுத்துட்டோம்னா வெளியேன்னு எப்படி நெய்தோமோ அந்த மாதிரி ஆயிடுது, சுத்தமாக அதில் எந்த அழுக்கும் இல்லாத மாதிரி. அந்த மாதிரி என்னை நீ ஆக்கி விடுவாயாக. அல்லாஹ் மக்சில் ஹத்தாயாய, இறைவா என் பாவங்களை நீ கழுகி விடுவாயாக. பில் மா இவ சல்ஜி வல் பர்த், தண்ணீரை கொண்டும், சல்ஜுன்னு சொன்னால் ஒரு பனிக்கட்டியை கொண்டும், வல் பர்த் ஐஸ் கட்டி, தண்ணீர் உருவாகக்கூடிய ஐஸ் கட்டி, வானத்திலிருந்து பொழியக்கூடிய ஐஸ் கட்டி பர்துன்னு சொல்லுவாங்க. சல்ஜுன்னு தண்ணீரிலிருந்து குளிரில் உருவாகக்கூடிய ஐஸ் கட்டி, இவற்றை கொண்டு என் பாவங்களை நீ கழுவி விடுவாயாக. அப்படி அதை கொண்டு பாவம் கழுவுன்னு அர்த்தம் என்ன பை? பாவங்களை கழுவுறதுன்னா அதை ஒப்பிட்டு சொல்லப்படுது. எப்படி தண்ணீரை கொண்டு சுத்தமாக ஐஸ் கட்டி இவற்றெல்லாம் வச்சு சுத்தமாக கழுவிட்டா அந்த இடம் சுத்தமாக விடுமோ, அதுபோன்று என் பாவங்களை நீ அறவே இல்லாது கழுவி விடுவாயாக, ஒப்பிட்டு சொல்லப்படுது. அலீபின், இந்த துவாக்களை பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள் தக்பீர் கட்டியவுடன். வேறு ரிவாயத்தில் சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக இன்னி வஜ்ஜஹது வஜிய, இப்படி நிறைய துவாக்கள் வருது பை. எதுனா ஒரு நஃபிலான தொழுகைகளில் எல்லா துவாக்களையும் சேர்ந்து ஓதிக்கலாம். அது இல்லாமல் நீ சில துவாக்களையும் ஆசைப்பட்டு அதையும் சேர்த்து ஓதிக்கலாம். அத்தஹியாத்துலேயும் பெருமான சொல்லி கொடுத்த துவாக்கள் 2-3 நிறைய வருது, அதையும் ஓதலாம். நீ வேறு துவாக்களையும் ஓதிக்கலாம். நஃபிலான தொழுகைகளில் ஓதிக்கலாம். ஃபரதான தொழுகைகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது நமக்கு எப்போவும் வளமையாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ, அதிகமான ரிவாயத்தில் வந்திருக்கிறதோ அதை ஓதிக்கொள்ள வேண்டும். வஅன் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கால கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா காம இல ஸலாத்தி, தொழுகைக்கு நின்றால், ஃபீ ரிவாயத்தில் கான இதஃப்தஹ ஸலாத்த, தொழுகையை ஆரம்பம் செய்தால், கப்பர அல்லாஹு அக்பர்னு தக்பீர் சொல்லுவார்கள். சும்மா கால, பின்பு சொல்லுவார்கள், வஜ்ஜஹத்து வஜ்ஹிய, என்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டேன், லில்லதி ஃபதரஸ் ஸமாவாத்தி வல் அர்த, வானங்கள் பூமியை எல்லாம் படைத்தானே அந்த அல்லாஹ்வின் பக்கம், ஹனீஃபன், நான் பாத்திலை விட்டும் ஹக்கின் பக்கம் சாய்ந்தவனாக, பாத்திலான கருத்துக்களை விட்டும் ஹக்கின் பக்கம் சாய்ந்தவனாக. ஒமா அன மினல் முஷ்ரிகீன், நிச்சயமாக நான் இணை வைப்பவர்கள் உள்ளவன் அல்ல. இன்ன சலாத்தி, நிச்சயமாக எனது தொழுகையும், நுசுகி என் வணக்க வழிபாடுகளும், மஹயாய என் வாழ்க்கை, மமாத்தி என் மரணம், என் ஆட்ட அசைவுகள், ஹரக்காத் சகனாத், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுக்கே உரியது. லா ஷரீக லஹு, அவனுக்கு எந்த இணையும் இல்லை. அபிதாலிக்க உமிர்த்து, இவ்வாறு நான் அல்லாஹ் இடத்தில் ஒப்படைக்கத்தான் ஏவப்பட்டேன். வஅன மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்கள் ஒருவனாக இருக்கிறேன். இது யார் சொன்னது? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா. அவங்க சொன்னாங்கல்ல பாய், இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதை ஜமா சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம அன்தல் மலிக் லா இலாஹ இல்லா அன்த, இறைவா நீதான் பேர் அரசன், உன்னை என்று என் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் யாரும் இல்லை. அந்த ரப்பி வன அப்துக், நீதான் என் ரப்பு, என்னை பரிபாலிப்பவன், நான் அடிமையாக இருக்கிறேன். அகம்து நஃப்ஸி ஃபஅதரஃப்து பிதம்பி, என் நஃப்ஸுக்கே நான் அநீதி செய்து கொண்டேன், என் பாவங்களை நான் உன்னிடத்திலே ஒத்துக்கொண்டேன். ஃபக்ஃபிர்லி துனூபி ஜமியா, என் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. இன்னஹு லா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த, நிச்சயமாக பாவங்களை உன்னையன்றி மன்னிப்பவன் யாரும் இல்லை. வஹதினி லி அஹ்ஸனில் அக்லாக், அழகான குணங்களின் பக்கம் எனக்கு வழிகாட்டுவாயாக. லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த, இந்த அழகான குணங்களின் பக்கம் வழிகாட்டுபவன் யாரும் இல்லை உன்னையன்றி. வஸ்ரிஃப் அன்னி செய்யாஹா, என்னை விட்டும் தவிர்க்க செய்வாயாக, திருப்பி விடுவாயாக கெட்ட குணங்களை. நல்ல குணங்களை எனக்கு வழிகாட்டுவாயாக, தீய குணங்களை என்னை விட்டு நீக்கி விடுவாயாக. லா யஸ்ரிஃப் அன்னி செய்யாஹா இல்லா அந்த, தீய குணங்களை என்னை விட்டும் திருப்பி விடுபவன், மாற்றி விடுபவன் உன்னை என்று வேறு யாரும் இல்லை. இப்போ எல்லாத்துலேயும் எப்படி நற்குணமாக பழகணுங்கிறத பெருமாள் கேட்குறாங்க பாருங்க. அந்த மாதிரி நான் ஆக்க அல்ல அப்படின்னு. ரப்பைக வ சஅதைக், உன்னிடத்தில் நான் வந்து விட்டேன், உன்னிடத்தில் சரணடைந்தேன், பதிலளித்தேன். இஜாபத்தன் அப்படின்னு அர்த்தம். அஜப்துக இஜாபத்தன்.
வல் ஹைரு குல்லுஹு ஃபி யதைக், நல்ல வளங்களும் உன் கையில் தான் இருக்கிறது. எந்த நன்மை என்று வந்திருக்கிறதோ அத்தனையும் அல்லாஹின் புறத்திலிருந்தான் வருகிறது. வல் ஹைரு குல்லுஹு பி யதைக் வஷ்ஷர்ரு லைஸ இலைக், தீமையாகிறது உன் பக்கம் அறவே சேர்க்கப்படாது. அல்லாஹ் இடத்திலே ஷர்ரு கிடையாது. அல்லாஹ் ஹைர மஹஸ், வெறும் ஹைரு தான் நிறைந்தவன். ஷர்ரு தீமை என்பது அல்லாஹ் இடத்திலே கிடையாது. இப்போ ஒரு வாயத்தில் வருது அல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மையும் தீமையும் அல்லாஹின் புறத்திலிருந்தான் வருகிறதுன்னு வருது. மினல்லாஹி தஆலா, அதான் அஷ்ஷர்ரு அல் ஹைரு மினல்லா, அல் ஹைரு மினல்லா வஷ்ஷர்ரு மினல்லா. ஆனால் ஃபில்லா அல்லாஹிலே ஹைரும் இல்லை ஷர்ரும் இல்லை, அவனிடத்துலேருந்து ஹைரு தான் வெளியே வரும். வெளிவரக்கூடிய ஹைரு ஆகிறது எங்கே போய் சேருகிறதோ அந்த இடத்தை பொறுத்து அது சில நேரங்களில் அந்த இடத்துடைய தகாசா வைத்து ஷர்ராக மாறும். மழை பெய்யுது, மழை துளி எல்லா துளியும் தூய்மையான துளிகள் தான். எங்கே போய் சேருதோ அதை வச்சு மாறுதில்ல. இப்போ நல்ல இடங்களில் போய் மழை பொழிந்து தண்ணி ஓடும், தண்ணி சுத்தமான தண்ணியாக ஓடும். குப்பை கூலங்கள் அசிங்கங்கள், ஊர் நிறைய குப்பை முடிஞ்சிருக்கு, கூவம் நதி ஓடுது, அங்கே போய் மழை பொழிஞ்சு வெள்ளம் ஓடுது. கூவம் நதியில் எப்படி ஓடும்? நாற்றம் எடுத்து தண்ணி தான் ஓடும் அங்கேருந்து. அப்போ அது வந்து ஓடியது மழை தண்ணி நாற்றம் எடுத்து ஓடுகிறதுன்னு சொன்னால் வந்தது பரிசுத்தமாக தான் வந்துச்சு. சேரும் இடத்தை பொறுத்து அது மாறிவிட்டதுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஷையுடைய எக்திதாவை பொறுத்து அது ஹைரோ ஷர்ராக மாறிடும். ஹலக்கில் தான் ஷர் இருக்குது. மின் ஷர்ரி மா ஹலக்க, நீ எதை படைத்தாயோ அதனுடைய ஷர்ரை விட்டு எங்களை பாதுகாத்துக்கும். இப்போ ஷர் எங்கே இருக்குது? அல்லாஹ் படைத்த வஸ்துக்கள் இருக்குது. அந்த அக்தாலாவுடைய அந்த ருபூபியத், அல்லாஹ்வுடைய தாத் சிஃபாத் அஃபால் ஆசார் அந்த வஸ்துவுடன் சேருகிற பொழுது ஷையுடைய எக்திசாக்கு அந்த மாதிரி ஹைரு வெளியாகும், நன்மையும் வெளியாகும், தீமையும் வெளியாகும். அந்த வஸ்துவுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி. அப்போ நன்மை வெளியாகிறதும் தீமை வெளியாகிறதும் அல்லாட்டம் தான் வருது. நல்ல தண்ணீர் ஓடுவதும் நாற்றம் எடுத்து தண்ணீர் ஓடுவதும் மழையை கொண்டு தான், அது உண்மைதான். ஆனால் மழை எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது. அது மாதிரி அல்லாஹ் தஆலா ஹைர் தான் இருக்குது. ஆனால் நன்மையும் தீமையும் ஒன்று தான் வருது. இல்லைன்னா அந்த நாற்றம் எடுத்து தண்ணீர் மழை இல்லாட்டி ஓடுமா? ஊரே நாற்றம் எடுத்து தண்ணி ஓடுதுங்க, கூவம் நதி நிறைந்து ஓடுகிறது, சாக்கடை வழிந்து ஓடுகிறது அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு காரணம் என்ன தான்? மழை தான். இப்போ ஒருத்தர் திருடுறான்னு சொன்னாலும் அது கூவத்து யார்கிட்டன்னு வந்துச்சு? அல்லாட்டம் தான் வந்துச்சு. தொழுகிறான், அது கூவத்து யார்கிட்டன்னு வந்துச்சு? கூவத்து ஃபீ நஃப்ஸி ஹைர் தான். அல்லாஹ் கொடுத்த சக்தி என்பது ஃபீ நஃப்ஸிஹி, தன்தானே அது நல்ல வஸ்து தான். அது எங்கே போய் சேருதோ, தொழுகிறவன்கிட்ட போய் சேருது, நல்லடியார்கிட்ட போய் சேருது. அல்லாஹ்வின் சக்தியை வாங்கி நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறான். ஒருத்தன்ட்ட போய் கெட்டவன்கிட்ட போய் சேருது, அதை அவன் கொலை கொள்ளை திருட்டு விபச்சாரம் போன்ற தீய வரிகளுக்கு பயன்படுத்துகிறான், தண்டனை வாங்குறான். தான் செய்த குற்றத்துக்கு தண்டனை பெற்றுக்கொள்கிறான். அவ்வளோதான். பெருமாள் சொன்னாங்க, பொருட்கள் எல்லாம் அல்லாஹ் ஹைரு தான். ஹைருன்ற அல்லாஹ் கொடுக்குற நியமத்துகள் காசு பணங்கள்லாம் ஹைரு தானே. லிஹுப்பில் ஹைர் ல ஷதீத், இன்னஹு லிஹுப்பில் ஹைர் ல ஷதீத். ஹைர்னா காசு பணங்கள், அதன் பக்கம் மனுஷன் பேராசை உள்ளவனாக இருக்கிறான். வணங்குங்களா? அதே காசு பணம் ஒருத்தனுக்கு கெடுதலாக முடியும். சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரை சொல்ல எப்படி ஹைர்லேருந்து ஷர்ரு எப்படி வரும்? அது ஹைரு தானே, அது எப்படி ஷர்ரு வரும் அப்படின்னு கேட்டாங்க. பெருமை உதாரணம் சொன்னாங்க, ஒரு மாடு இருக்குது, ஆடு மாடுகள் இருக்குது, போய் வயலில் மேய்து, மேய்ந்த பின்பு நல்ல புற்கள், அழகான புற்கள் விளைந்திருக்கிறது. அது நல்ல பிறையில் மேய்ஞ்சு நிறைய சாப்பிட்டுட்டு நேராக ஒரு இடத்துல போய் உட்காந்து அசை போடும். ஃபுல்லாக அசை போட்டு அது செரிமானம் ஆயிரும். ஃபுல்லாக செரிமானமான பின்னாடி தான் அடுத்து உணவு உண்ணும். காலையில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் மேய்ஞ்சிச்சா அசை போட்டு வெயிலில் போய் உலாத்தும், உலாத்திட்டுருக்கும். நல்லா அசை போட்டு ஃபுல்லாக செரிமானமாகி அது அதனுடைய வயிற்று வெளியாயிரும். சிறுநீராக, அதனுடைய சாணமாக வயிற்று விட்டு வெளியாயிரும், வயிறு காலி ஆயிரும். இப்போ சாயந்தரம் போய் மறுபடியும் சாப்பிடும். அப்படி சாப்பிட்டா அந்த புற்கள் அதுக்கு கயிறு செய்யும், நல்லா செழிப்பாக வளர்ந்து நல்லா கொழுன்னு வளரும், நல்லா பால் கொடுக்கும். ஒரு மாடு இருக்குது, போயிட்டு நல்ல அந்த புற்களை பார்த்தோன்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு, தின்னுக்கிட்டே இருக்குது, காலையிலும் சாயந்தரம் வைக்கும். வயிறு வெடித்து ஊதி செத்து போய்டும். செரிமானமாகாது, அளவுக்கு மீறி திண்டு அதை எப்படி செலவழிக்கணுமோ தெரியாது, வயிறு ஊதி செத்து போய்டும். அப்போ குறை மாட்டில் தான், புல் மேலே இல்லை. அல்லாஹ் கொடுத்த எல்லாம் கயிறு தான். அதை எப்படி பயன்படுத்துகிறாய், அதை முறைப்படி பயன்படுத்துகிறாயா அப்படிங்கிறத பொறுத்து தான் உன்னுடைய தன்மையை பொறுத்து அது ஹைராகவும் ஷர்ராகவும் ஆகும். சில பேருக்கு ஹைராகும், சில பேருக்கு ஷர்ராயிரும். அப்போ அதே மேய்ச்சல் நிலம்
உயர்ந்த மேய்ச்சல் நிலம் ஒரு மாடை செழிக்க வைத்து விட்டது, நன்றாக பால் கொடுத்து கொழுக்க வைத்து விட்டது. அதே மேய்ச்சல் நிலம் ஒரு மாட்டை கொன்று விட்டது. அப்போ இரண்டுமே அதில் தானே வந்துச்சுன்னு கேட்டால் அது ஹைரு தான். அதை பயன்படுத்தும் விதத்தை பொறுத்து அது ஹைராகவும் ஷர்ராகவும் மாறிவிட்டது. பெருமாள் சொல்கிறாங்க என்னது, அல் ஹைரு வல் ஹைரு குல்லுஹு ஃபி யதைக், நன்மை அடங்கலும் உன் கையில் இருந்தான் வருகிறது. ஷர்ரு லைஸ இலைக், தீமை உன் பக்கம் சேர்த்தப்படாது. அன பிக வ இலைக், அன அத்தஸ்மி பிக்க, உன்னை கொண்டே நான் நம்புகிறேன், எல்லா விஷயத்திலும் உன்னை கொண்டே உதவி தேடுகிறேன். அன பிக்க, உன்னை கொண்டே தான் நான் வாழ்கிறேன், உன்னை கொண்டு உதவி தேடுகிறேன், உன்னை கொண்டே நம்புகிறேன். வ இலைக்கை, எதற்கு எல்லா விஷயத்திலும் உன் பக்கமே ருஜுவாகிறேன், உன் பக்கமே திரும்புகிறேன். அர்ஜு இலைக்க தபாரக்த ஒ தாலை, தபாரக்த தஅல்லம்த, மிகவும் கண்ணியம் மகா கண்ணியம் பொருந்தியவனாகிவிட்டாய். தபாரக்த ஒ தாலைத்து, மிக உயர்ந்தவனாகிவிட்டாய். எல்லா விதமான தீய விஸ்துக்களை விட்டும், எல்லா சிஃபாத்தே நாக்கிசா விட்டும், சிஃபாத்தே நாக்கிசா அனைத்தையும் விட்டும், குறையுள்ள அனைத்து தன்மைகளை விட்டும் நீ உயர்ந்தவனாக ஆகிவிட்டாய். அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக், உன்னிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்கிறேன், என் பாவங்களிடத்தில் உன்னிடத்திலே ருஜுவாகிறேன், திரும்புகிறேன் என்று சொல்லுவார்கள். எப்போ இதுங்க, தக்பீர் கட்ட உடனே. வைதா ரக்கா, ருக்கு செய்தால் கால சொல்லுவார்கள் அல்லாஹும்ம லக்க ரக்காத்து, சுப்ஹான் ரப்பில் அலீம் சொன்ன பின்னாடி 3 தடவை சுப்ஹான் ரப்பில் அலீம் சொன்ன பின்னாடி அல்லாஹும்ம லக்க ரக்காத்து, இறைவா உனக்கே தான் நான் ருக்கு செய்தேன். வபிக ஆமன்து, உன்னை கொண்டே ஈமான் கொண்டேன். வலக்க அஸ்லம்து, உன்னை கொண்டே பணிந்து விட்டேன், இஸ்லாம் ஆனேன். ஹஷஅலக சம்இ வ பஷரி, ஹஷஅலக, உனக்கே பணிந்து விட்டது என் செவியும், பசரி என் பார்வையும், வ முஹ்கி, என்னுடைய எலும்புக்கு உண்டான மூளையும், வ அவுமி, என்னுடைய எலும்புகளும், வ அசபி என் நரம்புகளும், என் மொத்த உடலும் உனக்கே சமர்ப்பணம், உனக்கே அர்ப்பணம், உனக்கே நான் பணிந்து விட்டேன் என்று சொல்லுவார்கள். ஃபைதா ரஃபஅ ரஅஸஹு, தலையை உயர்த்தினால் கால சொல்லுவார்கள் அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, இறைவா உனக்கே எல்லா புகழும். எந்திரிச்சு நின்றோன்னா சமியா அல்லாஹு லிமன் ஹமிதா சொன்னோன்னா ரப்பனா லக்கல் ஹம்து சொல்லணும் இல்லையா. அத்துடனே இதுவும் சொல்லுவாங்க. நஃபிலான தொழுகைகளை இது நம்ம அதிகமாக சொல்லிக்கலாம். அல்லது இமாம் ஜமாத் தொழுதுமா கூட இமாம் சொல்லும்போது நம்ம பின்னாடி ஒதுக்கலாம். ரப்பனா லக்கல் ஹம்து மில் அஸ்ஸமாவாத்தி வ மில் அல் அர்து, வானம் நிறைய அனைத்து புகழும் உனக்கே தான், பூமி நிறைய, ஒமா பைனஹுமா, வானபூமிகளுக்கு மத்தியில் உண்டான எல்லா வஸ்துக்களையும் நிறைய, ஒமில்லா மா ஷீத்தமின் ஷீயும் பாது, நீ எதையெல்லாம் நாடுகிறாயோ அத்தனை வஸ்துக்களும் நிறைய, அவ்வளோ முழு ஹம்தும் உனக்கு தான் புகழ், அந்த அனைத்து புகழும் உனக்குத்தான் சொந்தம், புகழ் என்று எது இருக்கிறதோ அனைத்தும் உனக்கே தான் சொந்தம். வைதா சஜிதா செய்தால் கால சொல்லுவார்கள் அல்லாஹும்ம லக்க சஜத்து, இறைவா உனக்கே நான் சஜிதா செய்தேன், உனக்கே பணிந்தேன். வபிக்க ஆமன்து, உன்மீதே ஈமான் கொண்டேன். வலக்க அஸ்லம்து, உன்னிடத்திலே நான் பணிந்து விட்டேன். அஸ்லம் இஸ்லாமான அர்த்தம், உன்னிடத்திலே பணிந்து விட்டேன். சஜத வஜிஹி, என் முகம் சஜிதா செய்தது. லில்லதி ஹலக்கஹு, அதை படைத்தவனுக்கு. வ சவ்வரஹு, அதுக்கு உருவம் அமைத்தானே அவனுக்கு. வ ஷக்க சமஅஹு வ பஸரஹு, அந்த முகத்திலே கண்ணையும் காதையும் பிளந்தானே. ஃபுட்பால் மாதிரி முழுக்குன்னு இல்லாமல் கண் பிளந்து, காதை பிளந்து, மூக்கை பிளந்து, வாயை பிளந்து, இவற்றையெல்லாம் உருவாக்கி தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கு. தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன், படைப்பாளர்கள் மிக அழகானவனாகிய அல்லாஹ் தஆலா மகா கண்ணியம் பொருந்தியவனாகிவிட்டான் என்று சொல்லுவார்கள். சும்ம யகூனு மின் ஆஹிரி மா யகூலு பைன தஷஹுதி வ தஸ்லீம், கடைசியாக பெருமானம் சொல்வது அத்தஹியாத்துக்கும் சலாம் சொல்வதற்கும் மத்தியில், அத்தஹியாத்துக்கு முன்னாடி அல்லாஹும்ம ஸல்லி அலா ஓதிட்டு கடைசி துவா ஓதும், அந்த துவாவில் சொல்லுவார்கள் அல்லாஹ் மஃபில்லி, இறைவா என்னை மன்னிப்பாயாக. மா கத்தம்து மா அஹ்ரத்து, நான் எதை முற்படுத்தினோ பிற்படுத்தினோ அனைத்து பாவங்களையும், முன்னால் பின்னால் செய்த அனைத்து பாவங்களையும். உமா அசரர்த்து உமா அலன்து, நான் மறைத்து செய்த பாவங்கள், வெளிப்படுத்தி செய்த அனைத்தையும் மன்னிப்பாயாக. உமா அசரஃப்து, எதையெல்லாம் நான் வீண் விரயமாக செய்தேனோ, எதை வீண் விரயமாக்கினேனோ அத்தகைய பாவங்கள். உமா அந்த அலும் பிஹி மின்னி, எந்த பாவங்களை என்னை விட அதிகமாக நீ அறிந்திருக்கிறாயோ, அதாவது அந்த பாவம் செஞ்சுட்டு அந்த பாவம் என்றே நான் விளங்கலை, அது பாவம் என்று நீ அறிந்திருக்கிறாய், அவற்றையும் மன்னிப்பாயாக. அந்தல் முகத்திமு அந்தல் முஹர், நீதான் முற்படுத்துபவன், நீதான் பிற்படுத்துபவன். லா இலாஹ இல்லா அந்த, உன்னை என்று வேறு இலாஹ் இல்லை, என் தேவையை நிறைவேற்றுபவன் உன்னை என்று வேறு இல்லை என்று துவா ஓதுவார்கள் அத்தஹியாத்தில். ரவாஹு முஸ்லிம். ஃபி ரிவாயத்தில் ஷாஃபிஈ வஷ்ஷர்ரு லைஸ இலை, ஷர்ராகிறது உன்னை சார்ந்ததல்ல, உன்னிடத்திலே இல்லை. வல் மஹ்தியு மன் ஹதைத், நேர்வழி பெற்றவன் யாரென்றால் யாருக்கு நீ நேர்வழி காட்டினாயோ அவன்தான்.
அன பிக்க வ இலை, நான் உன்னை கொண்டே உதவி தேடுகிறேன், உன் பக்கமே திரும்புகிறேன். லா மஞ்சா மின்க வலா மல்ஜா இல்லா இலைக், ஒதுங்குமிடம் நஜானா, உன் தப்பித்து செல்லும் இடமும் இல்லை, ஒதுங்கும் இடமும் இல்லை உன்னிடத்திலே தவிர. தபாரக்த, நீ மிக கண்ணியம் பொருந்தியவனாகிவிட்டாய் என்று ஓதுவார்கள் ஒரு ரிவாயத்தில். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரஜுலன் ஜா ஃபதஹல ஸஃப, ஒரு மனிதர் ஓடி வந்தார், வந்து சஃபிலே சேர பெருமான ஸல்லல்லாஹு தொழுது வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர் அங்கிருந்து ஓடி வர்றார். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்து தருக்காயிருமோ, ருக்குக்கு போயிடுவாங்களோன்னு ஃபாஸ்ட்டாக வர்றார். வேகமாக வந்து மூச்சு இறக்கி அங்கே வந்திருக்கார். பள்ளியாசத்துக்குள்ளே வந்து நிற்கிறார். தக்பீர் அவருக்கு தொழுகை கிடச்சிருச்சு. அல்லாஹ் தக்பீர் கட்டிட்டார். அடுத்து தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார் அவர். தொழுகை ஜமாத் வந்துருச்சு. என்ன மூச்சு இறக்க முடியும் அப்படி அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி என்று சொன்னார். ஹம்தன் தய்யிபன், ஹம்தன் கஸீரன் அதிகமான புகழ் அல்லாஹ்வுக்கே, தய்யிபன் பரிசுத்தமான, முபாரக்கன் ஃபீஹி அதில் பரக்கத் செய்யப்பட்ட எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று அவர் சொன்னார். அன்னதுடன் ஜா, ஒரு மனிதன் வந்தார். ஃபதஹல ஸஃப, ஸஃபிலே நுழைந்து கொண்டார். வகத் ஹஃபஸஹு அன் நஃபஸு, மூச்சு அவரை சிரமப்படுத்தியது. அப்படின்னா மூச்சு வாங்கினார். அப்போ இந்த வார்த்தையை சொன்னார். அந்த மூச்சு வாங்க அந்த சந்தோஷத்தில், பெருமானோட தொழுகை கிடச்ச சந்தோஷத்தில் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹின்னு சொன்னார். ஃபலம்மா கதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடித்த பொழுது கால சொன்னார்கள், சத்தமாக சொல்லிட்டார் அவர், அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் தய்யிபன் கஸீரன் முபாரக்கன் ஃபீஹி. எல்லாருக்கும் கேட்குற மாதிரி பெருமானார் காதுலையும் விழுந்துருச்சு. பெருமான் தொழுது முடிச்சு சலாம் கொடுத்தோன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஐயுக்கும் அல் முத்தக்கல்லிமு பில் கலிமாத், இந்த வார்த்தைகளை சொன்னது யார்? அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் தய்யிபன் கஸீரன் சொன்னீங்கன்னா யார்ப்பா சொன்னது அப்படின்னு கேட்டாங்க. ஒரு பயம், என்னண்டு நம்ம தப்பாக சொல்லிட்டோம் போல் தெரியுது, அல்லது நம்ம சத்தமாக சொல்லிட்டோமே பெருமானுக்கு இடைஞ்சலாக இருக்கும் போல் தெரியுது, அல்லாஹூ இது நம்ம சத்தம் போட்டுருவாங்களோ திட்டிடுவாங்களோ அப்படின்னு பயம். மௌனமாக இருக்கார். மற்றவங்களும் மௌனமாக இருக்காங்க. இப்போ அரம்மல் கௌம், மக்கள் மௌனமாக இருந்தார்கள். அரம்மன சக்கத்தை. இப்போ கால, மீண்டும் கேட்டார்கள், ஐயுக்கும் அல் முத்தக்கல்லிமு பில் கலிமாத், இந்த வார்த்தைகளை சொன்னது யாருப்பா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அரம்மல் கௌம், ரெண்டாவது முறையும் மௌனம் தான். அவரும் பேசலை, யாரும் பேசலை. அவர் பேசலை சொன்னால் மாட்டிக்குவோமா அப்படின்னு. மற்றவங்க ஏன் பற்றி தெரியும், பக்கத்தில் அக்கம் பக்கம் உள்ளவங்க தெரியும் தான், சொல்லி கொடுத்தா என்னை ஏன் போட்டு விட்டியார் சொல்லாட்ட ஆச்சுங்களா, போட்டு கொடுத்துறியா அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து அவர் சாத்தலாம். அதனால வந்து அது பயம், அமைதியாக இருக்காங்க எல்லோரும். ஃபகால அரம்மனுக்கும் ஃபகால, மூன்றாவது முறை பெருமான சொன்னார்கள், ஐயுக்கும் முத்தக்கல்லிமு பிஹா ஃப இன்னஹு லம் யகுல் பஅஸன், இந்த வார்த்தையை சொன்னது யாருபா, இந்த தவறும் அவர் செய்யவில்லை, லம் யகுல் அவர் சொல்லிவிடவில்லை, பஅஸன் எதுவும் தவறான விஷயங்கள் சொல்லிவிடவில்லை, நல்லதுக்கு தான் கேட்குறேன் யாருப்பான்னு சொன்னோன்னு. அப்போ தான் மெதுவாக எழுந்திருக்கிறார். ஃபகால் ரஜுல், இந்த மனிதரை சென்றார். ஜித்து இல்லை யாரை சொல்லி வேகமாக ஓடி வந்தனுங்களா. ஃபகத் ஹஃபஸனி அன் நஃபஸு, இந்த மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது, மூச்சு என்னை சிரமப்படுத்தியது. ஃபகுல்துஹா, அந்த இடையில அப்படி கொஞ்சம் சத்தமாக நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஃபகால பெருமான சொன்னாங்க, ரைத்து இஸ்னை அஷர மலக்கன், 12 மலக்குகளை நான் பார்த்தேன். எபுததிரூனஹா, விரைந்து வந்தால் அந்த கலிமாவை அல்லாஹ்விடம் கொண்டு செல்வதற்காக. ஐயுகும் எர்ஃபாவுஹா, யார் அந்த வார்த்தையை அல்லாஹ் இடத்திலே கொண்டு செல்வது, உயர்த்துவது என்று போட்டி போட்டுக்கொண்டு ஓடி வந்து அவர்கள் எல்லோரும் அதை கொண்டு சென்றார்கள் வானத்துக்கு. அல்லாஹ்வுடைய பட்டோலைக்கு அதை கொண்டு சென்றார்கள். அப்போ அவ்வளோ பெரிய முபாரக்கான நல்ல வார்த்தையாக இருந்துச்சு, அதான் கேட்டேன்பா அப்படின்னு சொன்னாங்க. ரவா முஸ்லிம். அப்போ நாம் தக்பீருக்கு சமீ அல்லாஹு லிமன் ஹமீதா சொன்ன பின்னாடி ரப்பனா லக்கல் ஹம்த் ஹம்தன் தய்யிபன் கஸீரன் முபாரக்கன் ஃபீ சொல்லலாம். மில் அஸ்ஸமாவாத்தி வ மில் அல் அர்தி வ மில் அமா பைனஹுமா வ மில் அமா ஷி'த மின் ஷைஇன் பஅத் அப்படின்னு சேர்த்து சொல்ல வேண்டியது. அல் ஃபஸ்லு ஸானி அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதஃப்ததஹ ஸலாத்த கால, தொழுகை ஆரம்பித்தால் பெருமான் சொல்லுவாங்க, அல்லாஹ் சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக ஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கய்ருக சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, யா அல்லாஹ் உன்னை நான் புகழ்கிறேன், உன்னை தூய்மைப்படுத்துகிறேன், தஸ்பீஹ் செய்கிறேன், வ பிஹம்திக
உன் புகழை கொண்டு நான் பறைசாற்றுகிறேன். தபாரக இஸ்முக, உன் புகழோ உன்னுடைய இஸ்மு உன்னுடைய பெயர் மகா கண்ணியம் பொருந்தியதாக ஆகிவிட்டது. ஆலா ஜத்துக்க, உன்னுடைய அந்தஸ்து மிக உயர்ந்ததாக ஆகிவிட்டது. வலா இலாஹ கைருக்க, உன்னை அன்றி வேறு இலாஹ் இல்லை என்ற இந்த குனூத்தை துஆவை ஓதுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவாஹு திர்மிதி அபூதாவுத். அப்போ இந்த ஹதீஸை இதை வச்சு தான் ஹனஃபியாக்கள் இந்த சனா ஓதுவதை முஸ்தஹப்பாக ஆக்கியிருக்கிறார்கள். ரவாஹ் இப்னு மாஜா நபி சயீத், இதே ரிவாயத்தை இப்னு மாஜா அவர்கள் அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அறிவித்திருக்கிறார்கள். வகால திர்மிதி ஹாதா ஹதீஸுன் லா நஅரிஃபு இல்லா மின் ஹதீஸ் ஹாரிஸா வகத் துகுல்லிம ஃபீஹி மின் கிப்லி ஹிஃப்லிஹி. திர்மிதி இமாம் சொல்கிறாங்க, நாம் இந்த ஹதீஸை ஹாரிஸா அவர்கள் மூலம்தான் அறிவித்திருக்கிறோம். அந்த ஹாரிஸா அவர்கள் அவர்கள் மனை நினைவு சக்தியை பற்றி அவர்கள் விஷயம் குறை சொல்லப்பட்டது அப்படின்னா இந்த ஹதீஸ் கொஞ்சம் லைஃபான ராவி கவியான ராவி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ரிவாயத்தில் இப்னு மாஜா மற்ற அபூதாவுத் எல்லா ரிவாயத்துலேயும் வருது. திர்மிதி இமாம் தங்களோட ரிவாயத்தை பற்றி அப்படி சொல்கிறாங்க இல்லையா, ஆனால் எல்லா ரிவாயத்தையும் அப்படி இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இப்போ ஒரே ஹதீஸு பல ரிவாயத்துக்கும் அளிக்கப்பட்டால் அது சஹீஹுன் லிகைரியாக ஆகிவிடும். வஅன் ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு ரஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஸலாத்தன். ஜுபைர் பின் முத்இம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவதை பார்த்தார்கள். கால சொன்னார்கள், அல்லாஹு அக்பர் கபீரா, தக்பீர் கட்டியவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் கபீரா என்று சொன்னார்கள். வல்ஹம்துலில்லாஹி கஸீரா, அதிகம் அல்லாஹ்வுக்கு, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு மிக அதிகம் உண்டாகட்டுமாக. வல்ஹம்துலில்லாஹி கஸீரா, வல்ஹம்துலில்லாஹி கஸீரா, வசுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலா, அல்லாஹ் தஸ்பீஹ் செய்கிறேன். புக்ரத்தனா காலை நேரம், அஸீலானா மாலை நேரம், காலையும் மாலையும், அந்தியும் சந்தியும், பகலும் இரவும், சலாசன் 3 முறை சொன்னார்கள். அப்புறம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் நஃப்ஹிஹி வ நஃப்ஸிஹி வ ஹமஸிஹி என்று சொன்னார்கள். மின் நஃப்ஹிஹி வ நஃப்ஸிஹி வ ஹமஸிஹி என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவாஹு அபூதாவுத் இப்னு மாஜா. இல்லா அனு லம் யذ்குர் வல்ஹம்துலில்லாஹி கஸீரா. இப்னு மாஜால வல்ஹம்துலில்லாஹி கஸீரா என்ற வார்த்தை மட்டும் இல்லை. வதக்கர ஃபி ஆஹிரிஹி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொன்னார்கள். இங்கே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் மட்டும் வந்துச்சு இல்லையா, வேற ஒரு ரிவாயத்தில் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் நஃப்ஹிஹி வ நஃப்ஸிஹி வ ஹமஸிஹி. வகால உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும்போது உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நஃப்ஹுஹு, நஃப்ஹனா ஊதுறதுன்னு அர்த்தம். ஒன்று ஃபிஹ ஃபி சூரி, சூரியில் ஊதப்பட்டு வருது இல்லையா, நினச்சிங்களா? அப்போ ஊதுதல் என்பதன் கருத்தாகிறது அல் கிபுர், நஃப்ஸில் போய் ஊதி ஒவ்வொருத்தருக்கும் பெருமையை உண்டாக்கிறோம். நீ பெரியாளியா, நீ பெரியாள் என்று கிபுராக இருக்கும். வ நஃப்ஸுஹு நஃபஹன் அர்த்தம் ஊதினான். ஒன்று ஃபிஹ ஃபி சூரி, சூரிலே ஊதப்படும் பொழுது வந்து இல்லையா, இப்போ ஷைத்தான் கல்புக்குள்ளே நஃப்ஸுக்குள்ளே ஊதுறான், நீ தாண்ட பெரியாள் பெரியாள். உடனே அவர் தன்னுடைய ஏதோ ஒரு செயலை கொண்டு, தன் காசு பணங்களை கொண்டு, தன்னுடைய செல்வாக்கை கொண்டு பெருமை அடிக்க ஆரம்பிச்சிடுறார். அப்போ இந்த நஃப்ஹ என்பதும் ஷைத்தான் உன்னில் ஊதி உன்னை பெருசாக்குறான். வ நஃபஸ், நஃபஸ்னாலும் ஓதி ஊதுற மாதிரி. நஃபஹன்னு சொன்னால் சூரில் ஊதுறது, அந்த ஊதி குழாயில் ஊதுறது. நஃபஸன்னு சொன்னால் ஓதி ஊதுற மாதிரி ஊதுறது. வ நஃபஸிஹி, அப்படி ஷைத்தான் ஊதுறான். அந்த நஃபஸுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அஷ்ஷர், கவிதை, தீய கவிதைகளை படித்து மக்களை கெடுதியின் பக்கம் தூண்டுவதற்காக வேண்டி ஷைத்தான் ஊதி விடுகிறான். ஹமஸி, ஹமஸன்னு சொன்னால் தீண்டுதல். இனி மஸ்ஸனி ஷைத்தான் லுர்ரின், ஷைத்தான் தீமைகளை கொண்டு தீண்டுகிறான் அல்லவா. மின் ஹமஸாத்தி ஷைத்தான், ஷைத்தானின் தீண்டுதல்கள். அது என்ன, இப்போ மனுஷன் பைத்தியம் பிடிச்சிக்கும், பைத்தியம் பிடிச்சி ஆடுவான் ஆச்சுங்களா. அப்போ இந்த 3க்கும் விளக்கம் சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நஃப்ஹ் என்றால் கிபர், வ நஃபஸுஹு அஷ்ஷர், கவிதை படிக்குதல், வ ஹமஸுஹு அவன் தீண்டுதல் என்பதாகிறது அல் மூத்தத், அல் மூத்தத் என்றால் பைத்தியம், ஜுனூன். இவற்றை விட்டும் பாதுகாவல் தேடினார்கள். வ அன் சமரத் பின் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு ஹஃபிஸ அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்தத்தைனி, அவர்கள் சொன்னார்கள், நான் பெருமானாரிடத்திலே 2 சக்தாக்கள், தொழுகையில் 2 இடங்களில் சற்று மௌனமாக இருப்பதை
கண்டேன், நான் அதை கவனித்தேன். சக்தத்தன் இதா கப்பர, ஒன்று தக்பீர் சொன்னோன்னு அமைதியாக இருப்பாங்க, ஏதோ ஓதுவாங்க, அமைதியாக இருப்பாங்க, ஏதோ ஓதுவாங்க, மௌனமாக ஓதுவாங்க. வசக்தத்தன் இதா ஃபரக மின் கிராஅத்தி கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். இந்த ஓதனோட அடுத்த சூரா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடுவில் கொஞ்சம் கேப் விடுவாங்க. அந்த கேப்பில் என்ன ஓதுவாங்க? ஆமீன் ஓதுறாங்க. கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், ஆமீன், அமைதியா. குல் ஹுவல்லாஹு அஹத், அடுத்து பிஸ்மில்லா வாய்க்குள்ளே சொல்லிக்கலாம். பிஸ்மில்லா குல் ஹுவல்லாஹு அஹத், அந்த ஆமீன் சொல்லி பிஸ்மில்லா சொல்கிற நேரம் அந்த சக்தத் இடைவெளி சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க பை? சக்தத்துன் இதா கபர வசத்துன் இதா ஃபரக மின் கிராஅத்தி கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின் என்று ஓதியவுடன் ஃபசத்தகஹு உபை பின் கஅப், இந்த செய்தியை சமுரா அவர்கள் சொன்ன பொழுது உபை பின் கஅப் ரலியல்லாஹு அவர்கள் அதை உண்மைப்படுத்தினார்கள். ஆமாம், சரிதான் என்று சொன்னார். ரவா அபூ தாவூத் வரவத் திருமதி இப்னு மாஜா வத்தாரமி நஹ்வஹு. வஅன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா நஹல மின் ரக்அத்தி ஸானியத்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது ரக்அத்துக்காக எழுந்து நிற்பார்களேயானால் இஸ்தஃப்தஹ கிராஅத்தை துவங்குவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனை கொண்டு துவங்குவார்கள். முதல் ரக்அத்திலையும் அப்படி தான், ரெண்டாவது ரக்அத்திலையும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனை கொண்டு துவங்குவார்கள். பிஸ்மில்லாவை மனசுக்குள்ளே சொல்லிக்குவாங்க. வலம் யஸ்குத், அவர்கள் அமைதியாக நிற்க மாட்டார்கள். முதல் ரக்அத்தில் தக்பீர் கட்டினோடனே கொஞ்சம் அமைதியாக இருந்து சனா ஓதுவாங்கல்ல, ரெண்டாவது ரக்அத்தில் எந்திரிச்சு நின்ற உடனே ஆரம்பிச்சிடுவாங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹாகதா ஃபி சஹீஹ் முஸ்லிம் வதக்கரஹு அல் ஹமீதி ஃபி அஃப்ராதிஹி வகதா சாஹிபு ஜாமியு அன் முஸ்லிமின் வஹதஹு. அல் ஃபஸ்லு சாலிஸ் அன் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதஸ்தஃப்தஹ ஸலாத, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை ஆரம்பிப்பார்கள், ஆனால் கப்பர தக்பீர் சொல்லுவார்கள். சும்மா கால பின் சொல்லுவார்கள், இன்ன சலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன் அல்லாஹும்ம ஹதினி லி அஹ்ஸனில் அஅமாலி வ அஹ்ஸனுல் அஹ்லாக், நல்ல செயல்கள் நல்ல குணங்களின் பக்கம் எனக்கு வழிகாட்டுவாயாக. லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த வகினி சய்யில் அமாலி வ சய்யில் அஹ்லாக், தீய குணங்கள் தீய அமல்களை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. லா யகி சய்யிஹா இல்லா அன்த ரவாஹு நஸஈ. வஅன் முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு قال இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா காம யுஸல்லி ததவ்வஅன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஃபிலான தொழுகை நிற்பார்களேயானால் கால சொல்லுவார்கள், அல்லாஹு அக்பர் வஜ்ஜஹத்து வஜ்ஹிய இல்லதி ஃபதரஸ் ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிக்கீன் என்று சொல்லுவார்கள். வதக்கர்ல ஹதீஸ் மிஸ்ல ஹதீஸ் ஜாபிரின், அதுக்கு அப்புறம் அதே மாதிரி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸை அதே மாதிரி சொன்னாங்க. என்னது மேலே இன்ன சலாத்தி வ நுசுகி அதையும் ஓதுவாங்க. மேலே வந்துச்சு அந்த ஹதீஸு இல்லா அன்னஹு கால வ அன மினல் முஸ்லிமீன், அங்கே மேலே எப்படி இருந்திருக்கு ரிவாயத்தில் வ அன அவ்வலுல் முஸ்லிமீன் வந்திருக்கு இல்லையா? இன்னொரு ரிவாயத்தில் வ அன மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்கள் முந்தியவனாக இருக்கிறேன் ஒரு ரிவாயத்தில், இன்னொரு ரிவாயத்தில் நான் முஸ்லிம்கள் ஒருவனாக இருக்கிறேன், அப்படி ஒரு ரிவாயத்தில். சும்மா கால சொன்னார்கள், அல்லாஹும்ம அன்தல் மலிக்கு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக வ பிஹம்திக என்று சொல்லுவார்கள். சும்மா யக்ரு, அதன் பின்பு அல்லும் சூரா ஓதுவார்கள். இப்படி நஃபிலான தொழுகைகளில் வேறு வேறு துவாக்களும் பெருமான ஓதியிருக்கிறார்கள். ரவாஹு நஸஈ. பாபுல் கிராஅத்து ஃபிஸ் ஸலாத், இப்போ இது தக்பீர் கட்டணுன்னு ஓதக்கூடிய துவாக்களை பற்றி, தொழுகையில் ஓதக்கூடிய கிராஅத்துகளை பற்றி பெருமான் எப்படிலாம் ஓதுனாங்க, என்ன ஓதுனாங்க, என்ன சூறாக்கள்லாம் ஓதுனாங்க அப்படிங்கிறத, ஃபஜ்ரில் என்ன ஓதுனாங்க, லுஹரில் என்ன ஓதுனாங்க, ஜும்மாவில் என்ன ஓதுனாங்க, ஈதில் என்ன ஓதுனாங்க அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்கள். அல் ஃபஸ்லுல் அவ்வல் அன் உபாத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா ஸலாத்த லிமன் லம் யக்ரஅ பி ஃபாத்திஹத்தில் கிதாப், சூரா ஃபாத்திஹாவை யார் ஓதவில்லையோ அவருக்கு தொழுகை கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முத்தஃபகுன் அலைஹி, புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ். ஃபீ ரிவாயத் முஸ்லிமின் லிமன் லம் யக்ரஅ பி உம்மில் குர்ஆன் ஃபஸாயிதன், உம்முல் குர்ஆன சூரா ஃபாத்திஹாவையும் அதைவிட கொஞ்சம் மேல் மிச்சமான மற்ற சூறாக்களையும் இணைத்து யார் ஓதவில்லையோ அவருக்கு தொழுகை கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ என்ன தெரியுது? சூரா ஃபாத்திஹா ஓதுறது கட்டாயமாக ஃபரல், சூரா ஃபாத்திஹாவை தொழுகவே கூடாது.
அப்போ ஷாஃபியாக்கள் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, ஒவ்வொரு முக்ததியும் ஓதணும், இமாமும் ஓதணும், ஒவ்வொரு முக்ததியும் 4 ரக்காயத்துலேயும் சூரா ஃபாத்தியா ஓதி தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. ஹனஃபியாக்கள் சொல்கிறாங்க இமாம் என்பர் இன்னமா ஜுஅல் இமாம் அல் யுக்ததா பிஹி, அவரை பின்பற்றத்தான் வைத்திருக்கிறோம். ஏன்னா அவர் ஒருத்தர் சொன்னாலே எல்லாரும் சொன்ன மாதிரி. அல்ஹம் சூரா இமாம் ஓதனாரில் முக்ததிகள் ஓதணும் கட்டாயம் கிடையாது. முக்ததி யாரும் 4 ரக்காயத்துலேயும் எதுவுமே ஓத தேவையில்லை, சும்மா நின்றாலே போதும், அவர்கள் சூரா ஃபாத்தியா ஓதன மாதிரி தான். இது இந்த விஷயத்தில் ஹனஃபியாக்கள் ஷாஃபியாக்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடு. இவங்க நிறைய ஆதாரங்கள் கட்டுறாங்க, இவங்க ஹதீஸ் நிறைய கட்டுறாங்க, பெருமான ஓத சொன்னாங்க அப்படின்னு, பெருமான ஓத சொல்லலை, இமாம் ஓதனாலே முக்ததி ஓதந்து போதும் அப்படின்ட்டாங்கன்னு இவங்க ஹதீஸ் நிறைய கட்டுறாங்க. நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இது சம்மந்தமாக ஒரு சம்பவம் வருது. அதாவது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இந்த கருத்தை பின்பற்றக்கூடிய சில பேர் வந்தாங்க. எதுங்க, இமாம் ஓதனாலும் நாமளும் ஓதி தான் ஆகணும், எல்லோரும் அல்ஹம் சூரா ஓதி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இல்லையா. அவங்க கருத்தை பின்பற்றக்கூடிய ஒரு 50 உலமாக்கள் அவங்கள்ட்ட நாங்கள் வந்து ஆதாரங்கள்லாம் காட்டி அவங்கள்ட்ட நம்ம இது சம்மந்தமாக முனாலரா தர்க்கம் செய்யணும்னு சொல்லி வர்றாங்க. பெஞ்சமான் சொன்னாங்க, நீங்கள் 50 பேர் இருக்கீங்க, நான் ஒருத்தன் இருக்கேன்பா, நீங்கள் இத்தனை பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்ல முடியாது, உங்களே ஒரு தலைவர் இருப்பார்ல, அவர் என்கிட்ட பேசிட்டோன்னா இதுதான் தலைவர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பெஞ்சமான் சொன்னாங்க, சரி இப்போ அவர்கிட்ட நான் பதில் சொன்னால் உங்கள்கிட்ட எல்லாம் சொன்ன மாதிரி தானே. ஆமாம், அவர்கிட்ட சொன்னால் எங்களுக்கு சொன்ன மாதிரி தான். இப்போ அவர் என்கிட்ட கேள்வி கேட்டு நீங்கள் எல்லோரும் கேட்ட மாதிரி தானே அப்படிங்களா, நாங்கள் எல்லாம் கேட்ட மாதிரி தான், அவர் ஒருத்தர் சொன்னாலும் நாங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி தான் அப்படின்ட்டாங்க. இதுதான் நானும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்களே அதை தான் நானும் சொல்கிறேன். இமாம் தலைவராக போட்டிங்க, இப்போ அவர் அல்ஹம் சூரா ஓதுனா நீங்கள் எல்லோரும் அந்த மாதிரி தானே. அதான் சொன்னாங்க, பதிலே சொல்ல முடியல அவங்க. நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல அதை தான் நான் தமிழில் சொல்கிறேன், இங்கிலீஷில் சொல்கிறீங்க, நான் தமிழில் சொல்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி இமாம் சொன்னாலே அது எல்லோரும் சொன்ன மாதிரி தான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அல்ஹம் சூரா இமாம் ஓதனாலே எல்லோரும் ஓதன மாதிரி தான் அப்படி. அப்போ பெருமான சொன்னாங்க, லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من صلى صلاة لم يقرأ فيها بأم القرآن, யார் ஒருவன் தொழுதானோ அதில் சூரா ஃபாத்தியாவை ஓதவில்லையோ ஃபஹிய ஹிதாஜுன், அது சலாசன் 3 முறை சொன்னார்கள். ஃபஹிய ஹிதாஜுன் 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 கய்யு தமாமின், அது அரைகுறையானது அப்படின்னு அர்த்தம். ஃபஹி தனியாக தொழுதக்கூடியவர், தனியாக நீ சுன்னத் தொழுகிற அல்ல ஃபர்லே தனியாக தொழுகிறன்னா கட்டாயம் ஓதி தான் ஆகணும். இமாமோடு சேர்ந்து தொழுது அதான் நமக்கு எல்லாருக்கும் இமாம் பொறுப்பாகிட்டார் இல்லையா. அதனால் ஃபகீல் அபி ஹுரைரா, இன்னும் எந்த அளவுக்கு என்றால் சூரா ஃபாத்தியா ஓதுறது வாஜிபு தொழுகையில், ஃபர்லு கிடையாது. அதாவது குர்ஆன் ஓதுறது ஃபர்லு. ஃபக்ரஹு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆனில் எது உங்களுக்கு முடியுமோ எது லேசாக இருக்கோ அதை ஓதுன்னு சொல்லிட்டாங்களாம் தெரியல. ஒருத்தர் குல்லு அல்லாத்தோட வேறு எதுவும் தெரியல, குல்லு அல்லா மட்டும் 1 நேரத்தில் குடிக்கும் அவர். அப்போ குர்ஆன் ஓதுறது ஃபர்லு, சூரா ஃபாத்தியா ஓதுறது வாஜிப். அதில் சூரா ஃபாத்தியா ஓதாம விட்டால் சரியா சவு செய்யணும். ஒருவர் தனியாக தொழுகிறார், முதல் ரக்காத்து சூரா ஃபாத்தியா ஓதாமல் குல்லு ஆரம்பிச்சிட்டார், அப்புறம் 2வது ஞாபகம் வந்துச்சு, 2வது ரக்கத்தில் ஓதினார், 3வது ரக்கத்தில் ஓதினார், 4வது ரக்கத்தில் ஓதிட்டார். இப்போ முதல் ரக்கத்து மட்டும் சூரா ஃபாத்தியா மட்டும்தான் ஓதினார். என்ன செய்யணும், ஒரு சரியா சவு செய்யணும். சரியா சவு செஞ்சாலும் தொழுவு குடிக்கும் ஜபை, ஏன்னா அது வாஜிபு, கட்டாய வாஜிபு விட்டதுக்காண்டி. அப்போ தனியாக தொழுதால் வாஜிபை விட்டால் சரியா சவு செய்யணும்னு இருக்குது. இதே நேரத்தில் இமாம் பின்னாடி தொழுகும் போது ஒருத்தர் வாஜிபை விட்டார்னு வச்சுங்களேன், அவர் சரியா சவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இமாமுடைய தொழுகை இவருக்கு போதுமானதாயிரும் வச்சுங்களா, எந்த வாஜிப் விட்டாலும். அப்போ சூரா ஃபாத்தியா ஓதுறது மேலே அங்கே கடமை இல்லை, இமாம் ஓதுறதே நமக்கு போதுமானதாயிரும் வச்சுங்களா. மற்ற வாஜிபுகளை விட்டாலும் அப்படி தான், மற்ற ஏதாவது ஒரு வாஜிபுகளை தருக்கு செஞ்சுருந்தால் கூட அதுவும் போதுமானதாக இருக்கும். சரியா சவு தனியாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஃபகீல் அபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கிட்ட கேட்கப்பட்டது, இன்னா நகூனு வரா அல் இமாம், நாம் இமாமுக்கு பின்னாடி அல்லவா நிற்போம், எப்படி நாங்கள் ஓதுவது என்று கேட்டோம். ஃபகால சொன்னார்கள், இக்ரா பிஹா ஃபி நஃப்ஸிக, இவன் நஃப்ஸிலே ஓதுங்க அப்படின்னு சொன்னாங்க. யார்? அபூ ஹுரைரா. இது யாருக்கு ஆதாரம்? ஷாஃபியாக்கள் சொல்கிறாங்க, பார்த்தீங்கன்னா நஃப்ஸில் மனசுக்குள்ளே நம்ம ஓதணும் அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டால் ஷாஃபியம்மன் சொல்கிறாங்க, அல்ஹம்து சூரா ஓதுற போது இமாம் ஓதும் போது நாமளும் ஓதணும். அப்போ எங்கள் இமாம் ஓதுனா இதா குரியால குரான ஃபஸ்தமியோ லஹு அன்சித்துன்னு வருது. ஜஹரியான தொழுகையிலேயே ஃபஜ்ர் தொழுகையில் இமாம் ஓதும் போது நாமளும் ஃபாத்தியா ஓதணும், பின்னாடி இருக்கணும் ஓதணும் அப்படின்னா, அப்போ இமாம் ஓதுனால் நீங்கள் அமைதியாக கேளுங்கன்னு வருதே குரானில். அப்புறம் சரிங்க, அமைதியாக கேளுங்க. ஷாஃபி கருத்துப்படிக்கு அமைதியாக கேட்டுட்டு அவர் கையில் மௌதூபி அலைஹிம் வலல்லாலின்னு சொல்லுவார்ல,
அப்படி சொன்ன பின்னாடி நீங்கள் அலம் சூரா ஓதுங்க மனசுக்குள்ளே. ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமிddin ஏதோ ஓதிங்க. சரி, அப்போ இமாம் அடுத்த சூரா ஆரம்பிச்சிடுவார். இமாம் என்னப்பா அவர் வந்து அலம் நஷலக்க சதுரக்கு வேறு சூரா ஆரம்பிச்சிடுவார் அப்படின்னு. ஆமாம், அது ஒரு பிரச்சனை வருது. அப்போ அதை கேட்கணும்ல. இப்போ நீங்கள் அலம் சோத முடியாதுன்னு. சரி, இமாம் கொஞ்சம் நேரம் அவரும் ஓதாமல் நிற்க சொல்லுங்கள். இமாம் ஓதாமல் நின்றான்னா அலம் சூறாக்கும் மத்தியில் ஃபாசில் ஆயிருமே, அப்படி ஒரு கேள்வி வருது. பார்க்க அவங்க சொல்கிறாங்க அல்ஹம் சூரா ஓதின பின்னாடி இவங்க மற்றவங்க முக்ததி அல்ஹம் சூரா ஓதுற வரைக்கும் இமாம் வந்து மனசுக்குள்ளே ஓதட்டும், எதோ ஓதினாலும் சத்தமாக ஓதாமல். அவங்க ஓதி முடித்த பின்னாடி இவர் அல்ஹம் சூரா ஓதுற அளவுக்கு கேப் விட்டுட்டு அப்புறமே சத்தமாக ஓதட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஷாஃபி இமாம். ஹனஃபியாக்கள் இதெல்லாம் வந்து இப்போ முக்ததிக்காண்டி இமாமை தான் முக்ததி பின்பற்றணும். முக்ததி இமாம் பின்பற்றுற மாதிரிலாச்சு. அப்போ என்ன செய்வாங்க, அல்ஹம் சூரா ஓதி முடிச்சுருவாங்க, கொஞ்சம் மௌனமாக இருப்பாங்க முக்ததி அல்ஹம் ஓதுற வரைக்கும். அது வரைக்கும் மௌனம் வாய்ப்பிலே ஓதிட்டு பாருங்க. இது சூரா அல்லாஹுக்கு முத்தகா சூரத்து முன்மக்காவல் இதை ஓதிட்டே இருப்பார். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத்னு ஆரம்பிப்பார். பாதி ஓதிடுவாங்க அவங்க. அல்லத்தாக்க ஹதீஸ் வகாஷியா சப்பி இஸ்ம ரப்பிக்கல் அலா سبح اسم ربك الأعلى الذي خلق وسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى. பாதி இருந்து ஓதுவாங்க. ஷாஃபியாக்கள் பள்ளிவாசல் பார்த்துருக்காங்க சில நேரங்களில். முன்னாடி வந்து மௌனமாக ஓதிட்டு பாதியிலிருந்து சத்தமாக ஓதுவாங்க. இந்த மாதிரி இப்போ நாம் சொல்கிறோங்க, இவங்க சொல்கிறாங்க இமாமை வந்து மக்கள் பின்பற்றணும், மக்களுக்காக இமாம் வந்து வெயிட்டிங் பண்ணுறது அது எப்படி அது என்று இவர்கள் சொல்லுவார்கள். பை கருத்து வேறுபாடு பை இவங்களுக்கும் ஹதீஸ் இருக்குது, அவங்களுக்கும் ஹதீஸ் இருக்குது. ஆனால் இதுதான் மேலானது அதுதான் மேலானது நாம் எதுவுமே அனஃபியா ஷாஃபியாக்கள் மாலிக் ஹம்பலி 4 மதுஹபு ஹக்கான மதுஹபு தான் நினைஞ்சுங்களா. நாம் இப்போ அனஃபி மதுஹபாக இருக்கிறனால நாம் அனஃபிக்கு சாதகமாக சில செய்திகள் சொல்கிறோம் நினைஞ்சுங்களா. அவங்க ஷாஃபி மதுஹபுடைய மதரசாக்களில் எகிப்துலாம் ஷாஃபி மதுஹபு அவங்க பாடம் நடத்தும் போது இந்த ஹதீஸுகள் எல்லாத்துலேயும் கொண்டு வந்து ஷாஃபி மதுஹபுக்கு சாதகமாக கருத்து சொல்லுவாங்க. ஹனஃபி மதுஹபுடைய ஹதீஸில் வந்து தய்வீல் செய்வாங்க, இதுக்கு இந்த அர்த்தம் இதுக்கு இந்த அர்த்தம் அப்படின்னு நம்ம பேசுவோம். ஃபைன்னி சமிஅத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு, நான் கேட்டேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை. யகூலு அவர்கள் சொன்னார்கள், கால அல்லாஹு தஆலா அல்லாஹ் சொல்கிறான், கஸ்ஸம்து ஸலாத்த பைனி வ பைன அப்தி, நான் தொழுகையை சூரா ஃபாத்தியாவை எனக்கும் என்னுடைய அடிமைக்கும் மத்தியிலே பிரித்து கொண்டேன். நிஸ்ஃபைன் 2 நிஸ்ஃபுகளாக. வலி அப்தி மா சஅல, என் அடியானுக்கு அவன் எதை கேட்டானோ அதை கொடுப்பேன். இதா கால் அப்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால், கால் அல்லாஹு தஆலா அல்லாஹ் சொல்கிறான், ஹமிதனி அப்தி, என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் பதில் சொல்கிறான். ஒவ்வொரு சூரா ஒவ்வொரு ஆயத்துக்கும் அல்லாஹ் பதில் சொல்கிறான். இதா கால் அர் ரஹ்மான் ரஹீம் என்று சொன்னால், கால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அஸ்னா அலைய அப்தி, என் அடியான் என் மீது புகழுரை கூறிவிட்டான். இதா கால மாலிக் யௌமிddin என்று சொன்னால், கால அல்லாஹ் சொல்கிறான், மஜ்ஜதனி அப்தி, நடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். இதா கால, அப்போ இது 3 முதல் வந்த 3 அல்லாஹ் புகழக்கூடிய வார்த்தைகள். 4வது இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொன்னால், இதா கால இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொன்னால், கால அல்லாஹ் சொல்கிறான், ஹாதா பைனி வ பைன அப்தி, இது எனக்கும் என் அடியானுக்கும் மத்தியில் பாதி பாதி. இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகிறேன், இது அல்லாஹ்வுக்கு புகழ்கிறது. இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்தில் உதவி தேடுகிறேன், இது பாதி. இது துவா. இய்யாக நஸ்தஈன் என்னது? துவா. இய்யாக நஅபுது என்பது தவாலு, உன்னைத்தான் வணங்குகிறேன், உன்னிடம் உதவி தேடுகிறேன். அப்போ ஏற்கனவே 3 ஆயத்து, இந்த 6 ஆயத்து, 3 ஆயத்து அல்லாஹ்வுக்கு, அடுத்து 3 ஆயத்து அடியானுக்கு, இங்கே 6 ஆயத்து, பின்னாடி 3 ஆயத்து. இப்போ 7 ஆயத்தை மொத்தம் 7 ஆயத்தை 4 3 பிரிக்கிறேன், 3 கரெக்டாக எல்லாம் பிரிச்சுக்கிட்டான். 3 அல்லாஹ்வுக்கு, 3 அடியார்களுக்கு. இய்யாக நஅபுதுல பாதி அல்லாஹ்வுக்கு, பாதி அடியார்களுக்கு. கால அல்லாஹ் சொல்கிறான், ஹாதா பைனி வ பைன அப்தி, இந்த ஆயத்து எனக்கும் அடியானுக்கும் நடுவில் உள்ளது. வலி அப்தி மா சஅல, அடியானுக்கு என்ன கேட்டனோ அதை கொடுக்கிறேன். இதா கால சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று அவன் சொன்னால், கால அல்லாஹ் சொல்கிறான், ஹாதா லி அப்தி, இந்த 3ம் என் அடியானுக்கு உரியது. வலி அப்தி மா சஅல, என் அடியானுக்கு அவன் எதை கேட்டானோ அதை கொடுக்கிறேன். ரவா முஸ்லிம். வஅன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபா பக்கர் வ உமர்
இவர்கள் 3 பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கானூ யஃப்ததிஹூன ஸலாத்த பி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தான் தொழுகையை ஆரம்பித்தார்கள். பிஸ்மில்லாஹ் ஓதல சத்தமாக மனசுக்குள்ளே ஓதிக்கிட்டாங்க. அந்த தக்பீர் கட்டினோன்னே பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இப்படி தான் தொழுகையை ஆரம்பித்தாங்க. இது ஹனஃபியாக்களுக்கு ஆதாரம். ஷாஃபியாக்கள் வந்து பிஸ்மில்லாஹ் கொண்டு ஆரம்பிப்பாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிப்பாங்க. மக்காவும் எப்படி வர்றாங்க? அல்லம் தான் ஆரம்பிக்கிறாங்கல்ல. சுதேசிலாம் அல்லம் தான் ஆரம்பி பிஸ்மில்லாஹ் சொல்கிறது சும்மா மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க. சரி. வன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அம்மனல் இமாமு ஃப அம்மினு இமாம் ஆமீன் சொன்னால் நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். ஃபைன்னஹு மன் வாஃபக தஅமீனஹு தஅமீனல் மலாயிகா யாருடைய ஆமீன் மலக்குகளுடைய ஆமீனுக்கு பொருத்தமாக அமைந்து விட்டு 2 பேரும் ஒரே நேரத்தில் சொல்லிட்டீங்களோ வகைல் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன்னு மலக்கள் ஆமீன் சொல்லுவோம். அப்போ நீங்கள் சேர்ந்து ஆமீன் சொல்லுங்கள். ஆமீன் ஏன் நீளமாக சொல்கிறோன்னா மலக்கள் சொல்லக்கூடிய முன்ன பின்னாலும் ஜாயிண்ட் ஆயிரும் இல்லையா? நேரில் வகைல் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன்னு சொன்னோடனே நீங்கள் ஆமீன் கொஞ்சம் நீளமாக சொன்னீங்கன்னா இந்த மலக்கள் வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆயிடுவாங்க. நம்ம கூட வந்து கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்தா கூட நம்ம கூட ஜாயிண்ட் ஆயிடுவாங்கல்ல. அதனால அப்படி யார் மலக்குகளுடைய ஆமீனோடு இவருடைய ஆமீனும் சேர்ந்து வந்து விட்டால் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி அதற்கு முன்பு அவர் செய்த அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிடுறான். ஒரே ஒரு ஆமீனில். முத்தஃபகுன் அலைஹி வஃபீ ரிவாயத்தின் கால இதா காலல் இமாம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் ஃபகூலு ஆமீன் நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். இமாம் இந்த ஆயத்தை ஓதியவுடன் ஃபைன்னும் மன் வாஃபக கௌலஹு கௌலல் மலாயிகத்தி குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி இவருடைய சொல்லும் மலக்குகளுடைய சொல்லும் ஒன்றாக ஆகிவிட்டால் அல்லாஹ் அதற்கு முன் செய்த அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிடுறான். அதான் ஃபதுல் புகாரி வலி முஸ்லிமின் நஹ்வுஹு ஃபீ உக்ரால் புகாரி கால இன்னொரு வாயத்தில் இதா அம்மனல் காரி ஃப அம்மினு காரி ஆமீன் சொன்னால் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். ஃபைன்னல் மலாய்க்கத்த மலக்குகள் ஃபைன்னல் மலாய்க் து அம்மினு அவர்களும் ஆமீன் சொல்லுகிறார்கள். ஒமன் வாஃபக தஅமீனுஹு தஅமீனுல் மலாய்க்கத்தி யாருடைய ஆமீன் மலக்குடைய ஆமீனுக்கு தோதுவாக ஆகிவிட்டதோ வஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி அதற்கு முன் செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். وعن أبي موسى الأشعري رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم إذا صليتم فأقيموا صفوفكم நீங்கள் தொழுதால் உங்கள் சஃப்புகளை நேர்படுத்துங்கள், கோணமான நிற்காதீங்க. சும்மலிய உம்முக்கும் அஹதுக்கும் உங்கள் ஒருவர் உங்களுக்கு இமாமத்து செய்யட்டும். ஃபைதா கப்பர ஃபக்கப்பிரு அவர் தக்பீர் சொன்னால் நீங்களும் தக்பீர் சொல்லுங்கள். வைதா கால கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் ஃபகூலு ஆமீன் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் சொன்னோன்னு நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு உடனே நீங்கள் வந்து அல்லம் சூரா திரும்ப ஒரு ஓதிருங்கன்னு சொல்ல பாருங்கள். சொல்ல அவர் கைரில் மக்தூபி முடித்த உடனே நீங்கள் அல்லம் சூரா ஓதுங்கன்னு எங்கே வந்திருக்கா? வரவே இல்லை. ஆமீன் சொல்லுங்கள். அடுத்து நில்லுங்க. ஃபைதா கப்பர அவர் தக்பீர் சொன்னால் வரக தக்கு செய்தால் ஃபக்கப்பிரு வர்க்கு நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள், ருக்குவுக்கு செல்லுங்கள். ஃபைன்னல் இமாம எர்க கபலக்கும் எர்ஃப கபலக்கும் இமாமாகிற உங்களுக்கு முன்னால் ருக்குவுக்கு செல்வார், உங்களுக்கு முன்னால் தலையை தூக்குவார். ஃபகால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதில்க பிதில்க அதற்கு இது சமமாக ஆகிவிட்டது. அதாவது இமாம் அல்லாஹு அக்பர்னு போயிட்டார். கவனி, இமாம் வந்து இதான் இமாம், இது முக்ததி. அல்லாஹு அக்பர் நீங்களும் அல்லாஹு அக்பர் சமியா அல்லாஹு லிமன் ஹமீதா சமியா அல்லாஹு லிமன் ஹமீதா ரப்பனா லக்கல் ஹம்த். அப்போ அவர் முந்தி போயிட்டார். நீங்கள் 2 நிமிஷம் 2 நொடி 3 நொடி தாமதமாக போகிறீங்க. அவர் எந்திரிச்சிட்டார். அதே மாதிரி 2 நொடி 3 நொடி தாமதமாக நீங்கள் எந்திரிக்கிறீங்க. அப்போ கரெக்டாக கணக்கு வச்சு பார்த்தா அதுக்கு சரியாக போயிடும். இப்போ அவரும் 10 நொடி நீங்களும் 10 நொடி, அவர் 20 நொடி நீங்கள் 20 நொடி கரெக்டாக வந்துச்சா? ஏன்னா நீங்கள் அவருக்கு முன்னாடி போயிட்டார், முன்னாடி எந்திரிச்சிட்டார். நீங்களும் பின்னாடி போனீங்க, பின்னாடி எந்திரிச்சிட்டிங்க. அதுக்கு இது சமமாக போயிடும். இப்போ தில்கா பி தில்கா அதுக்கு இது அதற்கு இது சமமாக ஆகிவிடும். ஆமாம், என்னது எங்கே இருக்குது? ஃபகூல் ஆமீன் யுஹிப்புக்கும் உள்ளா யுஜிபுக்கும் இல்லா இருக்கா? அஜாப யுஜிபுக்கும் உள்ளா உங்களுக்கு அல்லாஹ் பதில் சொல்லுவான். நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பதிலளிப்பான், உங்களது துஆக்களை எல்லாம் கபூல் செய்வான் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஃபைதா கப்பர வரக ஃபக்கப்பிரு வர்கஉ
ஃபைனல் இமாம எர்கவு கபலக்கும் எர்ஃபோ கபலக்கும் ஃபகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதில்க பித்தில்க இதுக்கு இது சமமாக ஆகிவிட்டது. ஃபைதா கால சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால் ஃபகூலு அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து என்று சொல்லுங்கள். யஸ்மஉ அல்லாஹு லக்கும் உங்கள் வார்த்தைகளை அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் துஆக்களை கபூல் செய்வான், அவன் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறான். ரப்பனா லக்கல் ஹம்து என்று சொல்லுங்கள். ரவாஹு முஸ்லிம். ஃபீ ரிவாயத்தில் லஹு அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு வைதா கரஅ ஃபஅன்சித்து அவர் எப்போ அல்லம் சூரா ஓத ஆரம்பித்தாரோ நீங்கள் வாய் மூடி அமைதியாக இருங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அமைதியாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அல்லம் சூரா சோதும் போதும் அப்படி சொல்லலை. وأن أبي قتادة رضي الله عنه قال كان النبي صلى الله عليه وسلم يقرأ في الظهر في الأولين بأم الكتاب وسورتين وفي الركعتين الأخريين بأم الكتاب. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹருடைய முந்திய 2 ரக்காத்துகளில் சூரா ஃபாத்தியாவும் 2 சூறாக்களும் ஓதுவார்கள். ஒவ்வொரு துறையிலும் ஒரு சூறா 2 ரக்காயத்தில். அடுத்த 2 ரக்காயத்தில் சூரா ஃபாத்தியா ஓதுவாங்க. என்ன சூறா வேறு சூறாக்கள் ஓத மாட்டாங்க. சூரா ஃபாத்தியா மட்டும் ஓதிட்டு ருக்குக்கு போயிடுவாங்க. யுஸ்மிஉனல் ஆயத்தை அஹ்யான் சில நேரங்களில் இந்த ஆயத்தை எங்கள் காதுகளில் கேட்க செய்வார்கள். அதனால் என்ன ஓதுறாங்கன்னு புதிய சஹாபாவுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி மௌனமான தொழுகை தான். அக்கம் பக்கம் உள்ளவங்களும் கவனிச்சு கேட்டால் தெரியும். அது மாதிரி அப்படின்னா சில அல்லாஹ் ஓதுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அக்கம் பக்கம் 2 பேர் தெரிஞ்சுக்குவாங்க, குறைஞ்சபட்சம் பின்னாடி நிற்கிறது தெரிஞ்சுக்குவார். அந்த அளவுக்கு வல்லுஹா வல்லைலி அப்படி வரும், அது ஷஹரியாயிரும். அப்படி வரும் இல்லை வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தாக ரப்புக வமா கலா வலல்லாஹிரத்து கைருல் லக இப்படி ஒரு சில ஆயத்துக்கள் கால் விழுகும். கொஞ்சம் சவுண்டாக ஓதும் போது, மூச்சு வாங்கும் போது ஓதக்கூடிய ஆயத்துக்கள் கால் விழுகும். சில நேரங்களில் எங்களுக்கும் அது கேட்க செய்வார்கள், என்ன ஓதுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு யுத்தவ்விலு ஃபிர் ரக்காத்தில் ஊலா முந்திய ரக்காத்தில் அதிகமாக நீளமாக்குவார்கள். மாலா யுத்தவ்விலு ஃபிர் ரக்காத்தி சானியா 2வது ரக்காத்தில் அதிகமாக்காத அளவுக்கு முந்திய ரக்காத்தில் அதிகமாக்குவாங்க. அப்போ முந்திய ரக்காத்தில் பெரிய சூறா ஓதணும், பின்னாடி சின்ன சூறா ஓதணும். முன்னாடி சின்ன சூறா பின்னாடி பெரிய சூறா ஓதக்கூடாது. முன்னாடி அலம் நஷா ஓதிட்டு அகது லம்யக்குன்னு முன்னாடி அலம் ஷோரு பின்னாடியே இக்ரா சூறா அப்படி ஓதக்கூடாது. முன்னாடி அல்லுஹா பின்னாடி அலம் நஷா அப்படி பெரிய சூறா. முன்னாடி வத்தீனி ஓதிட்டு பின்னாடி குல்லுவல்லா அது மாதிரி ஓதலாம். குல்லுவல்லா ஓதிட்டு அப்புறம் வத்தீனி ஓதக்கூடாது. இப்படி முந்தியது பெரியதாகவும் பிந்தியது சின்னதாகவும் ஓதுவார்கள். அனுஞ்சுங்களா சும்ம பி உம்மில் கிதாபி இஸ்மிஉனல் ஆயத்த அஹ்யான் வ யுத்தவ்விலு ஃபிர் ரக்காத்தில் ஊலா மாலா யுத்தவ்விலு ஃபிர் ரக்காத்தி சானியா வஹாகதா ஃபில் அசர்லையும் இவ்வாறு தான் ஓதுவார்கள். வஹாகதா ஃபிஸ் சுபுஹிலும் இவ்வாறு தான் ஓதுவார்கள். ஒவ்வொரு தொழுகையிலையும் முந்திய ரக்காத்து பெருசாக இருக்கும், 2வது ரக்காத்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். முத்தஃபகுன் அலைஹி. வஅன் அபீ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال குன்னா நஹுசுரு நாங்கள் கணக்கிட்டோம். ஹஸரனா கணக்கிடுதல், மதிப்பிடுதல், குத்து மதிப்பாக கணக்கு போடுறது. கியாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் லுஹரி வல் அஸ்ர் லுஹர்லையும் அஸ்ர்லையும் பெருமாள் எவ்வளோ நேரம் நிற்கிறாங்கன்னு கணக்கு போட்டோம். ஃபஹஸர்னா நாங்கள் கணக்கிட்டோம். கியாமுஹு ஃபிர் ரக்காத்தின் ஊலையைனி மினல் லுஹரிலே பெருமானுடைய முந்திய 2 ரக்காத்துகள் கதர கிராத்தி அலிஃப்லாம் மீம் தன்சீல் சஜிதா சஜிதாவுடைய சூறா இருக்குல்ல, சூறா சஜிதா அலிஃப்லாம் மீம் தன்சீல் கிதாப் அது எவ்வளோ நேரம் அது ஓதும் அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்திய 2 ரக்காத்துகள் நின்றார்கள் சஜிதா சூறாவை. ஃபி ரிவாயத்தின் ஃபி குல்லி ரக்காத்தின் கதர சலாசீன ஆயத்தன் ஒவ்வொரு ரக்காத்திலையும் 30 ஆயத்து ஓதும் அளவுக்கு நின்றார்கள். இதில் அவருடைய முந்திய 2 ரக்காத்துக்களில் 30 ஆயத்து முதல் ரக்காத்தில், 30 ஆயத்து 2வது ரக்காத்தில் அந்த அளவுக்கு நின்றார்கள். ஹஸர்னா இன்னும் கணக்கிட்டோம். கியாமுஹு ஃபில் உஹ்ரையைனி அடுத்த 2 ரக்காத்துக்களில் கதிரன் நிஸ்ஃபி மின் தாலிக்க அதில் பாதி இருந்துச்சு, 15 ஆயத்து ஓதுற அளவுக்கு. லுஹருடைய பிந்திய 2 ரக்காத்துகளையும் 15 ஆயத்து ஓதும் அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றார்கள். ஹஸர்னா கியாமுஹு ஃபிர் ரக்காத்தின் ஊலையினி மினல் அசரிலே உண்டான முந்திய 2 ரக்காத்துகளை எவ்வளவு நின்றால் என்று கணக்கிட்டோம். அலா கதிரி கியாமி ஃபில் உஹ்ரையைனி மினல் லுஹரில் பிந்திய 2 ரக்காத்தில் நின்றாங்க இல்லையா, 15 ஆயத்து ஓதுற அளவுக்கு. அந்த ஆயத்து அசருடைய முந்திய 2 ரக்காத்தில் இருந்தாங்க, 15 ஆயத்து ஓதுற அளவுக்கு.
சரி. ஒஃபில் உஹரையினி மின் அசரி, அசரில் பிந்திய 2 ரக்காத்துகளில் அல நிஸ்ஃபி மின் தாலிக், அதில் பாதி, அப்புறம் ஒரு 7 ஆயத்து ஓதுற அளவுக்கு 2 ஆகும். ரவாஹு முஸ்லிம். வஅன் ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு قال கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரூ ஃபில் துஹர், துஹரிலே பெருமான ஓதுவார்கள் வல்லைலி இதா யக்ஷா என்ற சூறாவை, ரிவாயத்தின் சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா என்ற சூறாவை ஓதுவார்கள். இந்த அளவு ஒரு முக்கால் பக்கம், ஒரு பக்கம் வருமாறு சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா முக்கால் பக்கம், அந்த அளவு தான் ஓதுவார்கள். ஒஃபில் அசரி நஹ்வி தாலிக், அசர்லாம் அதே மாதிரி ஓதுவாங்க. ஒஃபில் சுபஹி அத்துவலு மின் தாலிக், சுபுஹி இதோட கொஞ்சம் அதிகமாக ஒரு 1.5 பக்கம் வர்ற மாதிரி ஓதுவாங்க ஒரு ரக்காத்தில். வஅன் ரவாஹு முஸ்லிம் வஅன் ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول يقرأ في المغرب بالطور, மகரிபில் பெருமான செல்லும் அத்தூரி கிதாபி மஸ்தூர், இது 2 பக்கம் வருது இல்லையா? எவ்வளோ பக்கம் வரும்? 2.5 பக்கம். அது ஏதோ ஒரு சில இது ஜாயிஸ் என்று காட்டுவதற்காக வேண்டி ஓதியிருக்கலாம். அதாவது வத்தூர் ஓதுவார்னு வந்திருக்கு, எவ்வளோ ஓதுவான்னு வரல, முழுசாக ஓதுவாங்களா அப்படின்னு, முழுசாகவும் ஓதிருக்கலாம், ஒரு 4 ஆயத்து 5 ஆயத்து எடுத்து ஓதிருக்கலாம் அப்படின்னு செஞ்சுருக்கலாம். முத்தஃபகுன் அலைஹி. வஅன் உம்மில் ஃபதுல் பின்த்தில் ஹாரிஸ் قالت سمعت رسول الله صلى الله عليه وسلم يقرأ في المغرب بالمرسلات غرفا, சூறாவை ஓதி நான் கேட்டேன். கடைசி சூறா, இந்த அம்மத்துக்கு முந்தைய சூறா தானே அந்த அல்முர்சலாத் ஓதிருக்கோம், அது 2 பக்கம் வரும். இவ்வாறு எப்போயோ சில நேரங்களில் கொஞ்சம் சஹாபாக்கள் உற்சாகமாக இருந்தாங்கன்னா நீளமாக ஓதிருக்கலாம், அதில் ஜாயிஸ் என்று காட்டிருக்கா ஓதிருக்கலாம். மற்றபடி பெரும்பாலான வழக்கம் வந்து மகரிபில் கிசாரை முஃபஸ்ஸல், எங்கேருந்து லம்யக்குன்லேருந்து கடைசி வரைக்கும், மற்ற அசரில் இஷாவில் இது 2லையும் வந்து அவுசாத்தி முஃபஸ்ஸல், எங்கேருந்து புரூஜிலேருந்து லம்யக்குன் வரைக்கும். ஃபஜர்லேயும் லுஹர்லேயும் திவாலை முஃபஸ்ஸல், அது எங்கே இருந்துங்க ஹுஜராத்திலிருந்து புரூஜ் சூரா வரைக்கும். இப்படி ஓதி பிரித்து கொள்வது சுன்னத்தான நடைமுறை. وعن جابر رضي الله تعالى عنه قال كان معاذ بن جبل رضي الله يصلي مع النبي صلى الله عليه وسلم ثم يأتي قومه ثم يأتي فيؤم قومه. அதாவது முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரோடு தொழுது விடுவார்கள், பின்பு தங்கள் கூட்டத்தாருக்கு வந்து தொழுவு வைப்பாங்க. அப்போ முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவருடைய கூட்டத்தார் மதீனாவிலே ஒதுக்குப்புறங்களில் வசித்தாங்க. அங்கேருந்து எல்லாரும் விவசாய வேலைகள், தோட்ட வேலைகள், ஆடு மேய்க்கிற வேலைகள் செஞ்சாங்க இல்லையா? அத்தனை பேரும் விட்டு வரணும்னா அதிலே 3 மணி நேரம் சரியாக போயிடும். இப்போ லுஹர் 1 மணிக்கு வரணும்னா 11 மணிக்கு கைகாலம் கழுவிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றி அங்கேருந்து வந்தால் லுஹர் தூர் 1 மணிக்கு திரும்ப போய் சேர்க்க 3 மணி ஆயிடும். பைக் வசதி, கார் வசதிலாம் இல்லை. இப்போ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அவங்க எல்லோரும் ஓரப்புறங்கள் ஆடு மேடு மேய்த்து கொண்டு இருப்பாங்க, விட்டுட்டு வர முடியாது. அதனால் பெருமாள் சொல்லலாம் அந்த மாதிரி அங்கங்கே அந்த ஏரியாக்களில் உள்ளவங்கள ஒரு ஆள் அமைச்சிடுவாங்க, இங்கேருந்து நீங்கள் தொழுவீங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி. ஜும்மாக்கெல்லாம் வந்துடுவாங்க, மற்ற தொழுகைகளை ஆரம்பிச்சுடுவாங்க. இப்போ நீங்கள் அந்த ஏரியா பார்த்துங்கப்பா, இப்போ நீங்கள் வந்து இந்த சொக்கலாபுரம் ஏரியா பார்த்துக்கோ, நீங்கள் லிங்கநாயக்கம்பட்டி ஏரியா பார்த்துக்கோ, நீ சொட்டல் அந்த ஏரியா பார்த்துக்கோ, நீ ஷானகர் ஏரியா பார்த்துக்கோ அப்படின்னு பிரித்து விட்ற மாதிரி பிரித்து விட்டுருவாங்க. ஒரு 4-5 பேர் மாதிரியில் ஒரு ஏரியா கூப்பிட்டுருந்தாங்க. இவங்க அங்கே போய் அங்கே உள்ள 10-20 பேர் கூப்பிட்டு தொழு வைப்பாங்க. ஏதோ ஒரு வீட்டிலையோ ஒரு தெருவிலையோ ஒரு நடைபாதையிலையோ எங்கே இடம் வயல்லையோ தொழு வைப்பாங்க. எங்கே இடம் கிடைக்குதோ, பள்ளிவாசலுக்குன்னு அவசியம் இல்லை, ஏதோ ஒரு இடத்துல தொழு வைப்பாங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி தொழு வச்ச பழக்கம் இருந்துச்சு. இவங்க என்ன செய்வாங்க, பெருமானாரை பின்னாடி தொழுதுக்குவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாடி இவர்கள் லுஹரை தொழுது கொள்வார்கள், தொழுது விட்டு அங்கே போவாங்க. இப்போ 2 தடவை ஃபரல் தொழலாமா அப்படின்னா ஒரு கருத்து சொன்னால் ஆரம்பத்தில் அப்படி தொழலான்னு இருந்திருக்கு, மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி. அல்லது என் பின்னாடி நீத்து வைக்கும்போது நீ நஃபில் நீத்து வச்சுக்கோங்க. இப்போ ரசூல் லுஹர் தொழுக்கும்போது நாங்கள் நஃபிலாக லுஹர் தொழுவோம் நீத்து வச்சுக்கணும். அவங்க நஃபில் தான் ஆச்சு, ஃபரலாக அங்கே போய் ஃபரல் தொழு வைப்பாங்க. ஃபரல் 2 தொழு வைக்கக்கூடாது பை ஆச்சுங்களா. ஆனால் ஷாஃபிகளை சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா ஃபரல் தொழுதுக்குவாங்க ரசூல்லா பின்னாடி, அங்கே போய் அவங்க நஃபில் தான் தொழுவாங்க, லுஹருடைய நஃபில் 4 ரக்காயத்து. ஆனால் பின்னாடி தொழுவக்கூடியவங்க நாங்கள் ஃபரல் நீத்து வச்சுட்டு அது ஃபரல் ஆகிடும். அப்போ நஃபில் தொழுவக்கூடியவரை பின்பற்றி ஃபரல் தொழுவக்கூடியவர் தொழுலாம் என்று இந்த அதிச ஆதாரம் வச்சு ஷாஃபியாக சொல்கிறாங்க. ஹனஃபியாக சொல்கிறாங்க அப்படி தொழுவக்கூடாது. ஃபரலுக்கு தொழுவக்கூடியவங்கள ஃபரல் தொழு பின்பற்றலாம், ஃபரல் தொழுவக்கூடியவங்க நஃபில் தொழுவக்கூடியவங்க பின்பற்றலாம். அப்போ ரசூல்லா ஃபரல் தொழுதுருப்பாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க, நாங்கள் நஃபிலாக தொழுதுக்கிறோம் அப்படின்னு ஒரு பரக்கத்தான் தொழுதுட்டாங்க. தொழுதுட்டு நேராக அங்கே போய் அவங்க ஃபரல் தொழு வைப்பாங்க. அங்கே போய் அந்த மாதிரி தொழு வைக்கிற பழக்கம் இருந்தது. இல்லை ஃபசல்லா லைலத்தன் மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் இஷா, ஒரு முறை இஷா தொழுகையை பெருமானார் பின்னாடி தொழுதாங்க. தொழுதுட்டு நேராக அந்த கவுமுக்கு போனாங்க, அங்கே போய் தொழு வச்சாங்க. அங்கே போய் அவங்க உற்சாகமாக காலையிலேருந்து ஃப்ரீ, அதனால் அவங்க போய் உற்சாகமாக பெரிய சூறா பக்கரா ஆரம்பிச்சிட்டாங்க. அலிஃப் லாம் மீம் இனிமையாக குராத் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. ரசிக்கிறவங்க ரசிப்பாங்க. ஆனால் காலையிலேருந்து தூக்கமே இல்லாமல் ஃபஜர் தொழுது ஆடு அந்தாக்கில் ஒன்று மேய்ஞ்சால் இந்தாக்கில் ஒன்று ஓடும் ஆடு,
ஒரு ஆள் இங்கிட்டு ஓடனா ஒரு ஆள் அங்கிட்டு ஓடும், ஒட்டகம் ஒன்று அங்கிட்டு ஓடும் இங்கிட்டு ஓடும், எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி மேய்ச்சி கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் வேலை செஞ்சுட்டு எப்படா படுக்கலான்னு வந்து பசியோடு வந்திருப்பாங்க. டக்குன்னு நிச்சயத்தோட்டு வீட்டில் போய் ஏதாவது ஆக்கி அரைச்சி சாப்பிட்டுவிட்டு பருத்து காலை மறுபடியும் ஆடு 4 மணிக்கு இந்த இருப்பு 5 மணிக்கு தான் ஆடு கத்த ஆரம்பிச்சிடும், ஓட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்கல்ல. இவங்க ஓத ஆரம்பிச்சுன்னா அவங்களுக்கு அப்பா சூரா பக்ராவா மடி அப்படின்ட்டு மெதுவாக தொழுகை ஒருத்தர் விட்டுட்டு தனியாக எடுத்து வந்துட்டார். இஷா தனியாக தொழுதுட்டு அவர் போயிட்டார் வீட்டுக்கு. ஒரு சாபி அவர் போனோன்னே மற்ற சாபகர் பாரு ரசூல்லா தொழுகை ஆரம்பிச்சிருக்காங்க, அவர் பின்னாடி தொழுகாமல் தனியாக தொழுது போகிறார், ஒரு முனாஃபிக்காக போயிட்டார் போல் தெரியுது, சரியான முனாஃபிக் அப்படின்னு எல்லாம் கச்ச முச்சன்னு பேசிக்கிட்டாங்க. அது காலை விழுந்துச்சு அவருக்கு. நான் நாளையில் ரசூல்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அடுத்த நாள் காலையில் ரசூல் சொல்லாச்சம் வந்துட்டார். யார் ரசூல்லா களைச்சி போய் எல்லாம் வர்றோம், எப்படா படுப்போம் அப்படின்னு நாங்கள் வர்றோம். ஒரு பாடு சூரா பக்ராவை ஆரம்பிச்சிட்றாரு. எப்போ முடியுறது அது? அப்போ எங்களுக்கு வேறு வேலை இருக்குல்ல, நாங்கள் படுக்கணும், எங்களுக்கு தள்ளுது அப்படி தூக்கம் ஜி அப்படின்னு சொன்னாங்க. பெருமானா சொல்லாமல் உமாதடி கொண்டு ஃபத்தாம் நந்தையா முவாது, குழப்பம் சரியா முவாது, என்னப்பா இப்படி சொல்கிற மக்களுக்கு மத்தியில் அனுசரிக்கிறது இல்லையா? நீங்கள் போனீங்கன்னா சப்பி இஸ்ம ஒல்லுஹா வல்லைலி 6 பக்கம் வரணும், அவ்வளோதான் ஓதணும், அதுக்கு மேலே ஓதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அப்போ சந்தோஷம் இல்லை ஒத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு எல்லோரும் சந்தோஷமாக போயிடுச்சு. அப்போ அந்தந்த மக்களுக்கு அந்த மாதிரி நம்மளும் மாற்றிக்கணும். இவர் உற்சாகமாக இருப்பார், எல்லாம் அப்படி தூங்கி வலிச்சிட்டு நிற்பாங்க. இவர் காலையில் நல்லா கொஞ்சம் இருந்து தடுத்து தூங்கி வச்சு வந்திருப்பார். இவர் வந்து நின்று அவர் பாட்டுக்கு அப்படியே விட்டு அடிச்சு நவுத்துறது, எல்லாம் அப்படி சுக்குறாங்க தொழுகையில். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தொழுகையை அமைத்துக் கொள்வது நல்லது. அடைஞ்சுங்களா? சும்மா அத்தா கௌமு, இஷா தொழுது விட்டு தன் மக்களிடத்திலே வந்தார். அம்மாவும் அவளுக்கு இமாமம் செய்தார். ஃபஃப்தஹ பி சூரத்தில் பக்ரா, சூரா பக்ராவை ஆரம்பிச்சிட்டார். அது 3 ஜுஸு. அடைஞ்சுங்களா? ஒருத்தன் அப்படி தான் ஒரு ஆள் தொழு வச்சுருக்கா, சூரா பக்ரா ஓதி பின்னாடி நின்று கால்லாம் வலி வந்துருச்சு. அப்பாடி தொழுது முடிச்சோன்னு கேட்டாராம், இது என்ன சூறாங்க? சூரா பக்ரா அப்படின்னு அர்த்தம் என்னங்க? மாடு. இப்போ அதுதான் இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த ஆள் விளங்கிட்டான். அப்படி அடுத்த நாள் ஆரம்பித்தார். எல்லாம் சத்தம் போட்டிருக்காங்க இமாம் சார், என்ன இப்படி வந்து எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துகிறேன்னு. சரிங்க சுருக்கமாக ஓதுறீங்க அப்படின்ட்டார். அவர் அடுத்த நாள் லீலாஃபி சூரா ஃபீல் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஆள் வந்து உஷாராக முதல்ல கேட்டுக்கும் அப்படின்ட்டு என்ன சூறா ஆரம்பிச்சிருக்காரு. இது சூரத்துல் ஃபீல் அப்படின்னா என்ன? யானை. அம்மாடி, மாடே 1.5 மணி நேரம் ஓடிச்சு, அப்போ யானை எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஆள் பறந்து தரான் அப்படின்னு வேடிக்கையை சொல்லுவாங்க. சரியா? இப்போ இவங்க சூரா பக்ரா ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபன் ஹரஃப ரஜுலுன், ஒரு மனிதர் திரும்பி விட்டார். சல்லம, சலாம் கொடுத்துட்டார் முதல் ரக்கத்திலே. சும்மா சல்லா வஹதஹு, தனியாக தொழுது விட்டார். ஃபன்சர், வீட்டுக்கு போயிட்டார். இப்போ காலு, அங்கிருந்து மக்கள் பேசிக்கொண்டார் அவரிடத்திலே, அனாஃபக்த யா ஃபுல்லான், என்ன பண்ணி முனாஃபிகா போயிட்டியா தம்பி அப்படின்னு. காலலா, அப்படிலாம் இல்லை, வல்லாஹி அல்லாஹ் ஆணையாக, வல ஆத்தி என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல உஹ்பிர் அன்னஹு, பெருமானார்ட்ட போய் இந்த செய்தியை நான் சொல்லுவேன் என்று அவர் சொன்னார். ஃபஅத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமான கருணை கடல், அவங்க தெரியும் எல்லாருக்கும், எல்லாருமே அருள்மிக்கவர்கள், கருணை கடலாக ரசூல் எங்கெல்லாம் கஷ்டப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு. ஃபஅத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால யா ரசூலுல்லாஹ் இன்னா அஸ்ஹாபு நவாதிஹ், யா ரசூலுல்லாஹ் நாங்கள் வந்து ஒட்டகையை கொண்டு தண்ணீர் இறைக்கக்கூடிய, நாலிஹத்துன்னா தண்ணீர் இறைக்கும் ஒட்டகன்னு அர்த்தம். ஏற்றம் இருக்கிற மாடை வச்சு தண்ணி இறைப்பாங்க தெரியுமா? வயலுக்கு தண்ணி பாய்ச்சக்கூடியவர்கள் மாடை வைத்து. ஒட்டகத்தை வச்சு ஒட்டகம் தண்ணி இழுத்துட்டு போய் அந்த கைத்தை இழுத்துட்டு போய் தண்ணியை கிணத்துலேருந்து கொண்டு வந்து ஊற்றக்கூடியது. அப்போ ஒட்டகத்தை வைத்து தண்ணீர் இறைக்கக்கூடிய கூட்டத்தை சார்ந்தவர்கள். நஅமலு பின் நஹார், பகரெல்லாம் வேலை செய்கிறோம். இன்னும் முஆதன் சல்லா மாக்க, மாதவர்கள் உங்களோடு தொழுது விட்டார்கள் அல் இஷாவை. சும்மா அத்தா கௌமுஹு, பின்பு தங்கள் மக்களிடத்தில் வருகிறார்கள். ஃபஃப்தஹ பி சூரத்தில் பக்ரா, அவங்க பாட்டு சூரா பக்ராவை ஆரம்பிச்சிடுறாங்க. அக்பல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா முஆத், பெருமானார் ஸல்லல்லாஹு முஆத் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா முஆத் அஃபத்தானுன் அன்த, முஆத் அவர்கள் நீங்களும் குழப்பவாதியா, நீங்கள் ஃபித்னா செய்கிறீங்களா, மக்களுக்கெல்லாம் கஷ்டம் உண்டாக்குறீங்களா? இக்ரா வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல்லுஹா வல்லைலி இதா யக்ஷா சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, இது மாதிரி சின்ன சூறாவை ஓதுங்க. முத்தஃபகுன் அலைஹி, அந்த மாதிரி அரை பக்கம் ஓதுங்க என்று சொல்லிக் கொடுத்தார். வயல் பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقرأ في العشاء والتين والزيتون, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகையில் வத்தீனி வஸ்ஸைத்தூனி ஓதினார்கள். வமா சமீது அஹதன் அஹ்சனு சௌத்தம் மின்ஹு, பெருமானாரை விட அழகிய முறையில்
அதை ஓதி நான் யாரையும் பார்க்கவில்லை. முத்தஃபகுன் அலைஹ். وعن جابر بن سمرة رضي الله عنه قال كان النبي صلى الله عليه وسلم يقرأ في الفجر قاف والقرآن المجيد. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகையில் காஃப் வல் குர்ஆன் என்ற சூரா ஓதினார்கள். நஹ்வியா அது போன்ற அளவுக்கு 40 ஆயத்து வரும். கானத் சலாத்துஹு பஅது தஃபீஃபன், அதற்கு பின்பு மற்ற தொழுகைகள் எல்லாம் ரொம்ப லேசானதாக இருந்தது. ஃபஜ்ர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், மக்களுக்கு வேலைக்கு போகிறது லேட்டாக இருக்கும் அப்படின்னு. மற்ற நேரம் வேலை டைமாக இருக்கும், அதனால் மற்ற தொழுகைகள்லாம் கொஞ்சம் லேசுபடுத்தி கொள்வார், கொஞ்சம் தான் ஓதுவாங்க. ரவாஹு முஸ்லிம். وعن عمرو بن حريث رضي الله عنه سمع النبي صلى الله عليه وسلم يقرأ في الفجر والليل إذا عسعس என்று ஓதியதை கேட்டதாக சொன்னார்கள். என்ன சொல்கிறாது? இதஷம்சு குவ்விரத், ஃபஜ்ரில் இதஷம்சு குவ்விரத் ஓதியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவாஹு முஸ்லிம். وعن عبد الله بن سعيب رضي الله عنه قال صلى لنا رسول الله صلى الله عليه وسلم الصبح بمكة. எங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுகையை மக்காவில் தொழுக வைத்தார்கள். ஃபஸ்தஃப்தஹ சூரத்துல் முஃமினூன், சூரத்துல் முஃமினூன் ஓதினார்கள். ஹத்தா ஜா திக்ரு மூசா வ ஹாரூன், அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் சரித்திரம் வருது. அதில் அவ் திக்ரு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சரித்திரம் வருது. அடுத்து 40 ஆயத்து ஓதின பின்னாடி அப்போ பெருமான் அஹதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅலத்துன், பெருமானுக்கு இருமல் வந்து விட்டது. அது அழுகையினால், நபிமாரில் பற்றி சொல்லிட்டே வர்றாங்கல்ல, அதை கேட்டு பெருமான் அழுது அந்த அழுகையினால் இருமல் வந்துருச்சு. வரக்க உடனே தொழுகை அந்த ஆயத்தை அதோடு நிப்பாட்டிட்டு ருக்குக்கு போய் விட்டார்கள். ரவாஹு முஸ்லிம். وعن أبي هريرة رضي الله عنه قال كان النبي صلى الله عليه وسلم يقرأ في الفجر يوم الجمعة. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய நாளில் ஃபஜ்ரில் ஓதுவார்கள். அலிஃப் லாம் மீம் தன்சீல், சஜ்தாவுடைய சூரா. ஃபிர் ரக்காத்தில் ஊரா, முந்திய ரக்காத்தில். அஃபிஸ் தானியா, 2 ரக்காத்தில் அல்லத்தா அல் இன்சான் ஹீனு மின் அத்தஹர் என்று ஓதுவார். முத்தஃபகுன் அலைஹ். அது முழு சூறா ஓதுவாங்க. சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா அது பாதி சூறா, அடுத்த ரக்கத்தில் பாதி சூறா, அப்படி இல்லை. முதல் ரக்கத்தில் முழு சூறா அலிஃப் லாம் தன்சீல், 2வது ரக்கத்தில் அல்லத்தாக்கு ஹதீஸுல் காஷி, அல்லத்தா அல் இன்சான் இருக்குது, அது முழு சூறா ஓதுவாங்க. وعن عبيد الله بن أبي رافع قال استخلف مروان أبا هريرة على المدينة وخرج إلى مكة. மருவான் என்பவர் மதீனாவுடைய ஹாக்கிமாக இருந்த நேரத்தில், சஹாபாக்கள் காலத்தில், அதாவது அப்துல் மலிக் அரசராக இருந்த காலம்னு நினைக்கிறேன், வலீத் இப்னு அப்துல் மலிக் அரசராக இருந்த காலம்னு நினைக்கிறேன். அப்போது மருவான் வந்து மதீனாவுடைய ஆளுநராக இருந்தார். ஆளுநர் தான் தொழு வைப்பார் எப்பயும், அந்த காலத்து பழக்கம். அப்போ அவர் மக்காவுக்கு ஒரு வேலையாக செல்கிற பொழுது யாரையாவது பிரதிநிதியாக நியமிச்சுட்டு போயிருப்பாங்க தொழு வைக்கிறதுக்கு. அப்போ அபூ ஹுரைரா இருந்தாங்க, அவங்கள பிரதிநிதியாக நியமிச்சுட்டு மருவான் போனார். மருவான் சஹாபியில் அவர் தாபி தான். மதீனாவிலே அவர்களை பிரதிநிதியாக நியமித்து விட்டு சென்றார், மக்காவுக்கு சென்றார். ஃபஸல்லா லனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஜும்அத, அப்பொழுது அபூ ஹுரைரா அவர்கள் எங்களுக்கு ஜும்மா தொழுகை வைத்தார்கள். ஃபகரா சூரத்துல் ஜும்அத்தி ஃபி சஜ்தத்தில் ஊலா, ஜும்மாவிலே முந்திய ரக்காயத்தில் சூரத்துல் ஜும்மாவையும், வஃபில் ஆஹிரத்தி 2வது ரக்காயத்திலே இதா ஜாஅகல் முனாஃபிகூன் என்ற சூறாவையும், சூரத்துல் முனாஃபிகூன் அதே ஓதினார்கள். ஃபகால சொன்னார்கள் சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரஉ பிஹிமா யௌமுல் ஜும்அத்தி, ஜும்மாவுடைய நாளில் இது 2ஐயும் பெருமான ஓதியதை நான் கேட்டேன் என்று சொன்னார்கள். ரவாஹு முஸ்லிம். வஅன் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு قال كان رسول الله صلى الله عليه وسلم يقرأ في العيدين وفي الجمعة بسبح اسم ربك الأعلى என்ற சூறாவை ஓதினார்கள். ஜும்மாவிலேயும் ஈதிலேயும் இதை ஓதுவார்கள். முதல் ரக்கத்தில் சப்பி இஸ்ம ரப்பிக்கல் அலா, 2வது ரக்கத்தில் அல்லத்தாக ஹதீஸுல் காஷியா. கால, அந்த ராவி சொன்னார்கள், இதஜ்தமஅ அல் ஈது வல் ஜும்அத்து ஃபி யௌமின் வாஹிதின், ஒரே நாளில் ஈதும் வந்துருச்சு, ஜும்மா வந்துருச்சு. ஈதுல் ஃபித்ர் அன்னைக்கு ஜும்மாவுடைய நாளாக இருந்துச்சு. இப்போ காலையில் 10 மணிக்கு 8 மணிக்கு ஈது தொழுதுட்டு 12 மணி 1 மணிக்கு ஜும்மா தொழுவோம். அப்படி இருந்தால் கராபிஹிமா ஃபி சலாத்தைனி, 2 தொழுகையிலையும் அதுதான் ஓதுவாங்க. ஜும்மா ஈதுலேயும் சப்பி இஸ்ம அல்லத்தா ஓதுவாங்க, ஜும்மாவிலையும் சப்பி இஸ்ம அல்லத்தா ஓதுவாங்க. ரவாஹு முஸ்லிம். வஅன் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சஅல அபா வாக்கிதுல் லைசி, அபா வாக்கிதுல் லைசியிடத்திலே உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், மாகான யக்ரஉ பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் அல்ஹா வல் ஃபித்ர், துஹா ஈதுல் அல்ஹா ஈதுல் ஃபித்ரில் பெருமாள் என்ன ஓதுவார்கள்? ஃபகால சொன்னார்கள், கான யக்ரஉ ஃபீஹிமா காஃப் வல் குர்ஆனில் மஜீத் என்ன சூறாவையும்
வக்தரபதி சாத்து வன்ஷக்கல் கமர் என்ற சூறாவையும் ஓதுவார்கள். சூரத்தில் கமர் கொஞ்சம் கொஞ்சம் முழுசாக ஓதுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஈத் தொழுகை எல்லாரும் வருது, எல்லாரும் நிற்கக்கூடிய தொழுகை. அதில் சில ஆயத்துக்களையும் இதில் சில ஆயத்துக்களையும் ஓதுவார்கள். சுருக்கமாக ஓதுவாங்க. நீண்ட எல்லோரும் பெண்களும் ஆண்களும் சேர்ந்து நீண்டதாக நிறைய மக்கள் சேர்ந்த இடத்தில் பெருமாள் சுருக்கி கொள்வார்கள். ரவா முஸ்லிம். வான் நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال இன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قرأ في ركعتي الفجر ஃபஜ்ருடைய 2 ரக்காத்திலும் பெருமான் ஓதினார்கள். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற சூறாவையும் குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவையும் ஓதினார்கள். இது முன் சுன்னத்து. ஃபஜ்ருடைய முந்திய 2 ரக்காத்துகளில் முன் சுன்னத்திலே முதல் ரக்காத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், 2வது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை ஓதினார்கள். ரவா முஸ்லிம். وعن ابن عباس رضي الله تعالى عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم يقرأ في ركعتي الفجر ஃபஜ்ருடைய 2 ரக்காத்துகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். கூலு ஆமன்னா பில்லாஹி வமா உன்ஸில இலைனா சூரா பக்ராவில் வரக்கூடிய இந்த ஆயத்தையும், வல்லதி ஃபி ஆல இம்ரான் குல் யா அஹ்லல் கிதாபி தஆலவு இலா கலிமத்தின் ஸவாஇன் பைனனா வ பைனக்கும் என்ற சூறாவையும் ஓதினார்கள். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இதாக ஓதியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை சஹாபாக்கள் யாரெல்லாம் கவனித்தார்களோ நான் இப்படி கேட்டேன், இங்கே இப்படி ஓதுனாங்க, இங்கே இப்படி ஓதுனாங்க என்று அறிவிக்கிறார்கள். அதுதான் ஓதும் நமக்கு சுன்னத்து அப்படி கிடையாது பை. நம்ம அதையும் ஓதுனா அதுக்கு ஈக்குவலாக உள்ளதையும், அது 40 ஆயத்தை 40 ஆயத்து, 30 ஆயத்தை 30 ஆயத்து ஈக்குவலாக உள்ளதையும் ஓதிக்கலாம். அல்லாஹ் நம்ம தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.